கர்ம நட்சத்திரங்களுடைய பாதிப்பு என்ன? கர்ம நட்சத்திரத்திற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்று பரிபூரணமாக காண இருக்கின்றோம். கடைசி வரை காத்திருந்து இந்த விஷயங்களை பெற்று அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரெண்டு விஷயம் குழப்பமா இருக்கு. கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர வரிசையில் 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரம், 3வது விபத்து தாரை, இப்படி எல்லாத்துக்கும் தெரியும். இதில் 10வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளும் கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கர்ம நட்சத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளும் அந்த கர்ம வினைகளை அதிகம் கொண்ட அந்த கர்ம தோஷத்தை பெற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. அப்ப அது முதல்ல என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், ரிஷப ராசிக்குள்ள மிருகசிரிடம் நட்சத்திரம், மிதுன ராசிக்குள் திருவாதிரை நட்சத்திரம், கடக ராசிக்குள் ஆயில்யம் நட்சத்திரம், சிம்ம ராசிக்குள் பூரம் நட்சத்திரம், கன்னி ராசிக்குள் அஸ்தம் நட்சத்திரம், துலாம் ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம், விருச்சிக ராசிக்குள் அனுச நட்சத்திரம், தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரங்களும், மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரம், கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் ஆச்சுங்க? 11 ராசிக்கு 11, தனுசு ராசியில் 3, 14 நட்சத்திரங்கள். அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா கர்ம வினைகளை கொண்ட ஒரு கர்ம நட்சத்திரம், ஒரு தோஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல நம்ம வரிசையில் இன்னும் இல்லைங்களா, நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னு பொதுவாக நம்ம சொல்ற விஷயம். இப்போ நட்சத்திரங்கள்ல கர்ம நட்சத்திரம் பார்க்கலாங்க. இப்ப எல்லோருக்குமே இப்ப சொன்ன இல்லைங்களா 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்ட்டு, இந்த கர்ம நட்சத்திரம் எல்லாருக்குமே பாதிப்பு கொடுக்குதா? கர்ம நட்சத்திரம் தோஷ நட்சத்திரம் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த கர்ம நட்சத்திரங்களுடைய வேலை எப்போது நடக்கும்? அதான கேள்விங்க. கர்ம நட்சத்திரம் சொன்னா மட்டும் பத்தாதுங்க, அதனுடைய பலன்கள் எப்போது நடக்கும்? இப்போ நாம உங்களுக்கு கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரம் என்ன சொன்னாங்க? கர்ம நட்சத்திரம் சொல்லிட்டோம். இந்த கர்ம நட்சத்திரத்துடைய பலன் எப்ப நடக்கும்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துல திசை நடக்கும் இல்லைங்களா, அப்ப அந்த கர்ம நட்சத்திரத்துடைய பலன் நீங்க அனுபவிக்கணும். அது ஒரு சில பேருக்கு நல்லதாகவும் நடக்கும், ஒரு சில பேருக்கு கெடுதலாகவும் நடக்கும். அதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும். கெட்டதை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள். நல்லதை செய்யறதா பிரச்சனை கிடையாது. அந்த கெட்ட அமைப்பு இருக்கின்ற பொழுது அந்த கெட்ட அந்த கர்ம நட்சத்திரத்தில் ஒரு திசை வரும் பொழுது அந்த திசை கெட்ட அமைப்பில் இருந்தால் அந்த திசையில அவங்க பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சாபம்னு சொல்றாங்க. ஹஸ்த நட்சத்திரத்தை என்ன சொல்றாங்க? குரு சாபம்னு சொல்றாங்க. அது கர்ம நட்சத்திரமாகவும் இருக்கும். அப்போ குருவுக்கு செய்த துரோகம், குருவிற்கு நாம் செய்த துரோகம், இதனுடைய விஷயங்கள்ல அந்த ஹஸ்தத்துடைய பாதிப்பு வரும். இப்ப குருவுக்கு துரோகம் பண்ணுனா என்ன நடக்கும்? நம்ம ஜாதகத்துல குரு யாரு? குழந்தை. குருவுக்கு சாபம், குரு சாபத்தை நம்ம வாங்கி இருக்குதுன்னா நம்ம அந்த நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும்? நமக்கு குரு வழியில பாதிப்பு கொடுக்கும். அப்போ நம்ம குழந்தைகளை பாதிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஜாதகத்துல குரு எந்த வீட்டுக்கு உண்டானவரோ அந்த பாவத்தை பாதிக்கும். ஒன்று காரகத்துவம், இல்லைன்னா பாவகத்துவம். இதுதான் நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட். சரி, இது நான் அடுத்து வரேங்க. இப்போ முதல்ல நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, 3வது நட்சத்திரம் விபத்து தாரைன்னு வரும்.
அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்போ யாருக்கு இந்த கர்ம நட்சத்திரம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதுதான் இங்க கேள்வி. பொதுவா கர்ம நட்சத்திரம் ஐயோ தோஷத்தை கொடுத்துரும் அப்படிலாம் நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே கர்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு 10வது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கத்தானே செய்யுங்க. அப்ப எல்லாருக்குமே அந்த கர்ம நட்சத்திரம் பாதிச்சிருதானா? கிடையாது. எவர் ஒருவர் ஜாதகத்தில் அந்த 10வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதோ, அந்த கிரகம் எப்பொழுது தன் திசைக்கு வருகின்றதோ அந்த திசை காலகட்டங்களில் அந்த ஜாதகர் ஒரு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகிறார். சரிங்களா? அப்ப முதல்ல கர்ம நட்சத்திரம்னு பயப்பட வேண்டாங்க. முதல்ல கர்ம நட்சத்திரத்துல கிரகம் இருக்கின்றதா? உங்க எல்லாரும் ஜாதகம் இருக்குது இல்லைங்களா? கரெக்டா இருக்கும், மாறாது. இப்ப நான் ஒரு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த கர்ம நட்சத்திரம் எப்படி யாரை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு. அவர் ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நட்சத்திரம். மேசராசி அப்படின்னு வச்சுக்குவோம். ரிஷப லக்னம் மேசராசி, பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. பரணி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் என்ன? பூரம். அப்ப ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு, மேசராசியில பிறந்திருக்காரு. இப்போ அவர் பூர நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம். அவருடைய ஜாதகத்துல இந்த பூர நட்சத்திரத்துல 4ஆம் அதிபதி சூரியனே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். அப்போ இவர் பிறந்தது மேசராசி பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் யாருங்க ரிஷப லக்னத்துக்கு? 4 குடையவன், 4லயே ஆட்சி பெற்று பூரத்தில் இருக்கார் அப்படின்னா, அப்ப அந்த பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், அதில் அமர்ந்திருப்பது 4ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதினா யாருங்க? தாய். அப்ப அந்த திசையில அந்த தாய்க்கு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த ஜாதகர் தள்ளப்படுவார். தாய் உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம். தாய் அல்லது தாய் உடன் பிறந்தவர்கள், அந்த தாய் கூட பிறந்தவங்க இருப்பாங்களே. அப்ப தாய்க்கு ஈக்குவலன் யார சொல்லுவோம்? தாய் மாமனை சொல்லுவோம். அப்ப தாய் மாமன் அல்லது தாயுடன் பிறந்தவர்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒருவருக்கு அந்த காலகட்டங்களில் கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை, அந்த கர்மத்தை முன்னால் இருந்து நடத்த வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். திசை வரணும். புத்தியெல்லாம் நம்ம புத்தின்னு வரும்போது அந்த தாய் சம்பந்தமான வகையில் அதை ஏற்படலாம். நேரடியா திசையே வரும் பொழுது அந்த திசையில் தாய்க்கு கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். செக் பண்ணி பாருங்க. யார் ஒருவர் ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சரி, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வம் நிரூபிக்கணும் இல்லைங்களா? எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உண்மைத்தன்மை இல்லாமல் எந்த மீட்டிங்ல நான் பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு பேசுறோம், நான் போன மீட்டிங்கோட பேசுறேன், நட்சத்திர எனர்ஜி பத்தி பேசுறேன். எல்லாருக்குமே நட்சத்திர எனர்ஜி வேலை செய்யாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குத்தான் அது வேலை செய்யும். நான் போன மீட்டிங்லேயே பேசியிருக்கேன். அந்த மாதிரிங்க உங்க ஜாதகத்துல யாருக்காச்சு கர்ம நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா சொல்லலாம். பயப்படாதீங்க, பரிகாரம் சொல்றேன். பாருங்க, உங்க நட்சத்திரத்திலிருந்து எண்ணி 10வது நட்சத்திரமா எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க. யாருக்குமே இல்லையா? பையனுக்கு இருக்குது. பையன் என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரம். பூரட்டாதியில ஐயாவுக்கு வந்து கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த கிரகம் இருக்கு? என்ன லக்னம்? கன்னி லக்னம். என்ன ராசி? துலா ராசி. கன்னி லக்னம் துலா ராசி. அவருக்கு வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. கர்ம நட்சத்திரமாகிய பூரட்டாதியில கிரகம் இருக்கு. எந்த கிரகம் இருக்கு? சரிங்க, ராகு, சுக்கிரன், புதன். அப்ப இந்த கன்னியா லக்னத்திற்கு ராகு யாரு, புதன் யாரு, சுக்கிரன் யாரு? லக்னாதிபதி. லக்னத்திற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உண்டானவர். அடுத்து 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். ஐயாவுக்கு பயம் ஆயிரும். ஏன்னா 9ஆம் இடம்னா யாருங்க? தந்தை. சரி, பயப்படுறதுல இல்லைங்க, அதுக்கு பரிகாரம் சொல்றேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பரிகாரம் உண்டு. இப்போ அவருக்கு எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு சொன்னீங்க? சுக்கிரன். இப்ப சுக்கிரன் 9ஆம் அதிபதி. அப்ப அவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாரு? விசாகத்துல பிறந்தார். இப்ப யோசிச்சு பாருங்க,
அவருக்கு அமர்ந்திருக்கிற கிரகம் யாரு? 9ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா என்ன திசை நடக்கும்? இப்போ பிறந்தது குரு திசையில் பிறந்தார். இப்போ குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை. கவலைப்பட வேண்டாம், வராது. உங்களுக்கு எப்போ வரும்? இப்போதைக்கு அந்த கர்ம நட்சத்திரத்தை பாதி அப்பாவுக்கு ஏற்படாது. ஏனுங்க? அந்த கர்ம நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் யாருன்னு சொன்னாருங்க? சுக்கிரன் சொன்னீங்க. அப்போ சுக்கிரனுடைய திசை எப்போ வராதுங்க? இப்போதைக்கு அந்த பையனுக்கு வராது. அப்போ எப்போ வரும்? பையனுக்கு என்ன வயசாச்சுங்க? 17. இப்போ தான் குரு திசை போயிட்டு இருக்குதுங்களா? சனி திசை போயிட்டு இருக்குதுங்களா? ஓகே. விசாக நட்சத்திரம் எத்தனாம் பாதத்தில் பிறந்தாருங்க? தெரியல. சரி, பரவாயில்ல. நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷம் மினிமம் வச்சுக்கோங்க. சனி ஒரு 19, 29, புதன் ஒரு 17, எவ்வளோ ஆச்சுங்க? 36. அதுக்கப்புறம் கேது ஒரு 7, 43. பையனுக்கு 43 வயசுக்கு அப்புறம் தான் அந்த கர்ம நட்சத்திரம் வருது. அப்போ பையனுக்கு 43 வயசு ஆகும்போது நமக்கு என்ன வயசுன்னு பார்த்துக்குங்க. ஒரு 70 வயசு ஆயிரும். இப்போ 70 வயசுக்கு மேலே அந்த கர்ம நட்சத்திரம் தன் வேலையை செய்யும். இப்போ பார்த்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு இப்போ 70 வயசுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ பயப்படக்கூடாது, அதுக்கு பரிகாரம் இருக்குது. யாரையும் பயப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிங்க. அப்போது ஒரு ஜாதகர் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா பொதுவாக கர்மம் நடந்தால் என்ன பண்ணுவோம்? கர்ம காரியம் பண்ணுவோம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா? உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டு கூட இருக்கார், ஐயோ அம்மாவுக்கு பாதிப்பு வந்துடும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி இருக்கிறார், அப்பாவுக்கு பாதிப்பு வந்துடும். லக்னாதிபதியே இருக்கார், ஜாதகருக்கு பாதிப்பு வந்துடும். அப்படி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்போ யாருக்கு அந்த கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதோ அவர்கள் அந்த கர்ம நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் திசைக்கு வருகின்ற பொழுது அனாதை பிணங்களை எடுத்து உங்களுடைய சொந்த செலவில் முறையான காரியங்களை செய்து அடக்கம் செய்து விட்டால் அந்த கர்ம நட்சத்திரம் விலகுமா விலகாதுங்க? அப்போ ஒரு ஜாதகத்துல 10ஆவது நட்சத்திரத்துல கர்ம நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா முதல்ல எந்த கிரகம்னு பார்த்துக்கோங்க. லக்னாதிபதினா யாருங்க? ஜாதகரே வருவார். லக்னமா யாருங்க? லக்னாதிபதினா ஜாதகரே வருவார். இப்போ 5ஆம் இடம்னா குழந்தைகள். 5ஆம் இடம் உங்களுக்கு பிறந்த குழந்தைகள். இப்போ நிறைய பக்கம் நடக்குதா இல்லைங்களா? பிறந்த குழந்தைகளுக்கே ஒரு சில தகப்பனார்கள் கர்மகாரியம் பண்ண வேண்டி இருக்கா? 6ஆம் இடங்கிறது தாய் மாமன், 7ஆம் இடங்கிறது மனைவி. இப்போ நடக்குது இல்லைங்களா? எத்தனையோ விஷயங்கள் நடக்குதுங்க. நான் அதுக்காக இது பயப்படுத்துற விஷயமே இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது பயப்படுத்துற விஷயமே கிடையாதுங்க. பிரச்சனையினுடைய அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு நம்மிடம் வழி இருக்கிறது. அப்போ நம்ம ஜாதகத்துல இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. ஒரு 4ஆம் இடத்தில் அதிபதியுடைய அந்த நட்சத்திரத்தில் இந்த கர்ம நட்சத்திரம் விழுந்துருச்சுன்னா யாராச்சும் ஒருத்தர் இறந்த அனாதை புணங்கள்லாம் எத்தனையோ இருக்கு இல்லைங்களா? இறந்துடுறாங்க இல்லையா? அவங்களை அடக்கம் பண்றவங்க அது தாய்மா. 4ஆம் இடமா இருந்தா என்னங்க? அம்மா வழி, அது ஒரு வயசான அம்மாமா இருக்கு. 9ஆம் அதிபதி இருந்தாருன்னா அந்த வயசான ஆண்களுக்கு செய்யலாம். அப்போ இது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணணும்? அந்த விஷயங்களுக்கான முழு செலவையும் ஏற்று இப்ப நம்ம வீட்டில் நடந்தா என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை முழுவதுமாக அவருக்கு செய்துவிட வேண்டும். சரிங்களா? அப்போ நீங்க பயப்பட வேண்டாம். இது நம்ம பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது இல்லை. கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்துதான் தீரும். கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்த நிறைய பக்கம் பார்த்துருக்கோம். அனுபவத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி அனுபவம் இப்படி நடந்திருக்கா அப்படின்னா ஆமா. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்புகள் இருக்கும். இப்போ 4ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? அம்மான்னு சொல்லுவோம். அம்மாவுடைய தம்பி இருக்கலாம், தாய் மாமன் இருக்கலாம், அம்மாவுடைய தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கும் சில பேருக்கு. அப்பாவா இருந்தா அப்பாவா இருக்கலாம், அல்லது அப்பா கூட பிறந்த அத்தை, அதாவது தங்கச்சி அக்காலா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த வகையிலும் நடந்தது உண்டு. அப்போ நீங்க பாருங்க, உங்க ஜாதகத்துல கர்ம நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தன்னுடைய வேலையை அதனுடைய திசையில் கண்டிப்பாக செய்திருக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. அப்போ ஜாதகம் பார்க்கின்ற பொழுது கர்ம நட்சத்திரத்தில், அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றதா என்று பார்த்து அந்த கர்ம நட்சத்திரத்துடைய திசை எப்பொழுது வருகின்றது என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும்.
பார்த்து வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த திசை தொடங்குது இல்லையா, அந்த திசை தொடங்கக்கூடிய, இப்போ ஒரு திசை தொடங்குனா அதுக்கு முன்னாடி ஒரு திசை நடந்திருக்குமா நடந்திருக்காதுங்களா, அந்த திசையுடைய கடைசி புத்தியிலே நீங்க செஞ்சிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இப்ப ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்க, ஒரு திசையினுடைய தாக்கம் அதற்கு முன்னால் நடந்த திசையினுடைய கடைசி புத்தியிலேயே கிடைத்து விடும். செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு புத்தியினுடைய தாக்கம் அதற்கு முன்பு நடந்த புத்தியினுடைய கடைசி அந்தரத்தில் நடந்துவிடும். இதெல்லாம் அனுபவம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு திசையுடைய தாக்கம் இதற்கு முன்பு நடந்த திசையினுடைய கடைசி புத்தியிலும், ஒரு புத்தியினுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு புத்தியினுடைய தாக்கம் அதற்கு முன்பு நடந்த புத்தியினுடைய கடைசி அந்தரத்திலும் நிகழும். ஓகேங்களா? அப்போ நாம ரெண்டு விஷயம் பண்ணிக்குவோம், ரெண்டு டைம் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அப்ப எப்ப பண்ணணுங்க, அந்த திசை தொடங்குறதுக்கு முன்னாண்ட ஒரு திசை நடக்குதுல, அது கடைசி புத்தி ஸ்டார்ட் பண்ணணுமே பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த திசை வரும்போது ஒருக்க பண்ணணும். அப்ப ரெண்டு டைம் நீங்க அந்த அனாதை பிணங்களுக்கு நீங்களே எல்லா விதமான விஷயத்தையும் செய்து அடக்கம் செய்ய வேண்டியிருக்கும். சார் இது நம்ம ஒன்றும் பயமுறுத்தி ஒருத்தரையும் இது பண்றதுக்காக இல்லைங்க, இது நல்ல விஷயம் தானே சார். வருமுன் ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோங்க, வருமுன் காப்பதே மேல் அப்படிங்கிறதுக்கு தானே பார்க்குறோம் உங்களுக்கு. அப்போ இந்த கர்ம நட்சத்திரம் தாக்கம் நீங்க எந்த ஜாதகத்துல எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த கிரகம் நிற்கிறதோ. இப்போ ஒரு சில பார்த்துக்கு லக்னாதிபதினா ஜாதகர், ரெண்டாம் இடம்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தருக்கு வரலாம், ரெண்டாம் இடம்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒருத்தர், மூணாம் இடம் இளைய சகோதரம், நாலாம் இடம் அம்மா, அஞ்சாம் இடம் குழந்தைகள், ஆறாம் இடம் தாய் மாமன் அல்லது அம்மாவுக்கு அடுத்து பிறந்த சித்தி தங்கச்சின்னு எடுத்துக்கோங்க, ஏழாம் இடம் மனைவி, ஏழாம் இடம் இரண்டாவது குழந்தை, எட்டாம் இடம் தாத்தாவுக்கு அம்மா வாய்ப்பில்லை, தாத்தாவுக்கு அம்மா யாருங்க 8 வாய்ப்பில்லை, 9ஆம் இடம் அப்பா, 10ஆம் இடம் மாமியார், 11ஆம் இடம் மூத்த சகோதரம், 12ஆம் இடம் தந்தையுடைய அம்மா அம்மாவுடைய தந்தை, தந்தையுடைய அம்மா அம்மாவுடைய தந்தை, இதெல்லாம் அந்த உறவுகளை வரக்கூடியது. ஸோ அது சம்பந்தமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. வயசானவங்க பிரச்சனை இல்லைங்க, நம்ம பிரச்சனை இல்லை. உங்க குழந்தை, அந்த ஜாதகர், அவங்க அப்பா அம்மா, இதெல்லாம் முக்கியம் இல்லையா, அவங்க கூட உடன் பிறந்தவர், இவங்கெல்லாம் கண்டிப்பா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, பார்த்து கரெக்டா அந்த பரிகாரத்தை அந்த காலகட்டங்களை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கர்ம நட்சத்திரம் பாதிப்பை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஓகேங்களா? அப்ப கர்ம நட்சத்திரத்துக்கு இதுதான். மறுபடியும் சொல்றேங்க, உங்க நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம், அதுல கிரகம் இருக்கா, எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகத்துடைய திசை வருதா, அப்படி வருதுன்னா இப்ப சொன்ன பரிகாரங்களை அந்தந்த காலகட்டங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கர்ம நட்சத்திர பாதிப்பிலிருந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், தப்பித்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? கர்ம நட்சத்திரம் எல்லோருக்குமே பாதிப்பை கொடுத்துருதுன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப நாம அதற்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக வலுவை தெளிவாக தெரிந்திருக்கும். நீங்க ஜோதிட சாஸ்திரத்துல எத்தனை விதிகளை கற்றுக்கொண்டாலும் ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா செய்யாதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நல்லதை செய்யுமா செய்யாதான்னு தெரிஞ்சுக்காம நம்ம எந்த விஷயத்தையும் முடிவு பண்ண முடியாது. அப்ப கிரக பலம் என்பது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் மிக தெள்ள தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். சரிங்க. இப்போ நான் உதாரணமா ஒரு லக்னம் நான் முதல்ல சொல்லிடுறேன், நீங்க இருக்கிறவங்க யாராச்சும் சொல்லலாம், தப்பில்லை. நான் விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு ஜாதகர் ஒரு லக்னம் எடுத்துக்கலாங்க. உதாரணமா ஒரு ஜாதகர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல ஒரு திசை நடக்குது. ஒரு மிதுன லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல ஏதோ ஒரு திசை வச்சுக்கோங்களேன். உதாரணமா புதனே உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆட்சி உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் கன்னிங்க. இந்த கன்னி ராசியில புதன் அஸ்தத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அஸ்த நட்சத்திரம் என்னன்னு சொன்னுங்க, ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கர்ம நட்சத்திரம் அஸ்தம். அப்போ அந்த கர்ம நட்சத்திரம் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்ப அவருக்கு புதன் திசை வந்துருச்சு, புதன் அஸ்தத்தில் இருக்காரு. இப்ப கர்ம நட்சத்திரம் வேலை செய்யுமா செய்யாதான்? அது நல்லதா வேலை செய்ய போதா இல்ல கெட்டதா வேலை செய்ய போமா? தெரியுமா தெரிய வேண்டாமா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ரெண்டே விஷயம். முதல்ல அந்த அஸ்தத்துடைய அதிபதி யாருங்க? மிதுன லக்னத்துக்கு யாருங்க? 2ஆம் அதிபதி. மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. அந்த சந்திரன் உதாரணமா லக்னத்துக்கு
ஒரு 9ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 குடையவன் 9ல் இருக்கிறது நல்லதா கேட்டதா? புதன் கண்ணில் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அது வளர்பிறை சந்திரனா தான் இருக்கும். ஏன்னா புதனுக்கு பக்கத்தில் தான் சூரியன் இருப்பார். உதாரணமாக சூரியன் வந்து புதன் கொடையே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது, திரிகோணஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்ப இது மட்டும் போதுமா? அப்ப இந்த கர்ம நட்சத்திரம் இவருக்கு யோகத்தை வழங்கிடுமானா இல்லை. அப்ப அந்த ஹஸ்த நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்டதுன்னு பார்க்கணும். ஹஸ்தம் யாருடைய கர்ம பதிவு? குரு. ஹஸ்தம் யாருடைய கர்ம பதிவு? குரு. அப்ப இந்த மிதுன லக்னத்துக்கு குரு யாருன்னு பாருங்க. 7, 10க்கு உண்டானவர். 7ஆம் இடம் 10ஆம் இடம் 2 கேந்திரம். கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர். பாதகாதிபதி, மாரகாதிபதி எல்லாமே யாருங்க? குரு. அப்ப இந்த குரு 7, 10க்கு உண்டான குரு ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. லக்னத்திலேயே நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னத்திலேயே நல்லா பலத்தோட உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு நல்லா இருக்காருன்னு எடுப்பீங்களா, கெட்டு போயிருப்பான்னு எடுப்பீங்களா? இந்த லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருக்கும்போது நல்லதை செய்வாரா, கெட்டதை செய்வாரா? கெட்டதான் செய்வார். 7, 10க்கு உண்டான 2 கேந்திரங்களுக்கு உண்டான கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு இன்னொரு கேந்திரத்தில் இருக்காரு. அவரே லக்னத்துடைய பாதகாதிபதி. அப்ப சந்திரன் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியாது. அப்ப குரு யாருங்க? மிகப்பெரிய பாவி. அப்ப லக்னத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் படாத கஷ்டத்தை எல்லாம் படுவார். ஏன்னா போனா என்ன சொல்லுவாங்க? புதன் 4 உச்சம். என்ன சொல்லுவாங்க? லக்னாதிபதி 4 உச்சம். நட்சத்திரம் பார்த்து சொல்றவங்க, நட்சத்திராதிபதி சந்திரன் 9ஆம் இடத்துல, அதுவும் உனக்கு தனகாரகன் 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல சூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவர் படுற கஷ்டம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? சொல்லி மாளாத கஷ்டமாக இருக்கும். பொதுவா ஒரு கிரகம் தோஷத்தை கொடுக்கறத விட கர்ம நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசாபுத்திகள், ஒரு கிரகம் ஒன்று டிஎன்ஏ கிரகம் அல்லது நட்சத்திர கிரகம் மோசம் ஆயிடுச்சுன்னா அவர் மிகப்பெரிய பாதிப்பு சந்திப்பார். எந்த வகையில் சந்திப்பாருங்க? மிதுன லக்னத்துக்கு யாரு கெட்டு போயிருக்காரு? குரு. குரு யாரு? 7ஆம் இடம் 10ஆம் இடம். 7ஆம் இடம் என்னங்க? மனைவி, நண்பர்கள், வியாபாரம், தொழிலில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள். 10ஆம் இட தொழில். அப்ப இது எல்லாம் சரிந்து விடும். என்ன பண்ணுங்க? மிக மிக கடுமையான ஒரு தோஷத்தில் சரிந்து விடும். அப்போ அவங்களுக்கு அந்த தோஷம் எப்படி வேலை செய்யுங்க? கர்ம நட்சத்திரம் மிக கடுமையாக அவர் என்ன பண்ணுங்க? பிடிச்சு பால் பண்ணிடும். சரிங்க, இப்போ குரு அங்கதான் இருக்கிறாரு, லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு நல்லதையும் செஞ்சிடும். அது எப்படி நல்லதை செய்யும் அப்படின்னா, குரு லக்னத்தில் மிக குறைந்த பாகையில் சென்று விட்டால் நல்லதையே செய்யும். ஏன்னு சொல்லுங்க? ஒரு ஜாதகத்துல ஒரு தோஷம் பெற்ற கிரகம், லக்ன பாவியான கிரகம் குறைந்த டிகிரிக்கு சென்று விட்டால் அவர் தன் முழு பலத்தையும் இழந்து விடுகிறார். அப்ப மிதுன லக்னத்துக்கு குரு கெட்டு போறது மிகவும் சிறப்பு, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்ப சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாரு மட்டும் நீங்க முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை சந்திரன் அவயோகியா இருந்துட்டா அப்ப அந்த அவயோகிக்கான தோஷத்தையும் செய்யும். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு கர்ம நட்சத்திரம் என்பது ஒரு வந்து அப்படி பார்த்தோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சார் இந்த 27 நட்சத்திரத்தை 14 நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. எல்லா மனுஷனுக்கும் கிட்டத்தட்ட இங்க சொல்றதை பார்த்தா 60-65 பேருக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்த நட்சத்திரத்துல திசை நடக்கும். 27 நட்சத்திரத்துல 14 சொல்லிட்டீங்க, மிச்சம் 13 தான் இருக்கு. அப்ப இந்த 14 இப்ப இருக்கிறவங்க ஒரு 100 மக்கள் இருக்காங்கன்னா 60 பேர் 65 பேருக்கு இந்த 14 நட்சத்திரத்துல திசை நடக்கும். மிச்சம் ஒரு 35-40 பேருக்கு தான் அந்த நட்சத்திரம் இல்லாம திசை நடக்கும். அப்ப இவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தமா? என்னைக்குமேங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்க கர்ம நட்சத்திரம் ஐயோ அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை, அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஆய்வு செய்துதான் ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும். ஓகேங்களா? சரி, இப்ப நிரூபிக்கணும் இல்லையா? பேசிட்டா நிரூபிக்காம மட்டும் சரியா போகுது. சொல்லுங்க, யாருக்கு இப்ப 14 நட்சத்திரம் சொன்னா சார் எனக்கு இந்த நட்சத்திரத்தை திசை நடக்குதுன்னு சொல்லுங்க. ஐயா கை தூக்கிட்டாங்க, அவருக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க. ஏன்னா நாங்க அனுபவத்துல பட்டதான் கூட சொல்றோம். இது ஒண்ணு புதுசா நாங்க சொல்றதுக்கெல்லாம் வரலைங்க. ஹலோ,
உட்காந்தே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்தே சொல்லுங்க. மிதுன லக்னம் சார். ஐயா மிதுன லக்னம், சரிங்க. சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் வந்துட்டு அஸ்வினில் இருக்கார். அப்ப கர்ம நட்சத்திரத்துல இப்ப திசை நடக்குதா? ராகுவும் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இல்ல இப்ப என்ன திசை நடக்குதுங்க? இப்போ ராகுது சார். ராகு அஸ்வினில் இருக்கார். சரி, அப்ப இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் நல்லதை செய்யும். இது ஒரு கர்ம நட்சத்திரம் முடிவு பண்ணிட்டோம். இந்த கர்ம நட்சத்திரம் பெரிய லெவலில் அவரை பாதிக்குமா இல்ல நல்லதை செஞ்சிருமான்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகு தான் அஸ்வினியில உட்கார்ந்துருக்காரு, சரிங்களா? அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல பொதுவாக ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. இப்ப கேது ராகு எப்படி பலன் எடுக்கணும்? கேதுவா பலன் தருவார் ராகு. அப்ப கேது என்ன சாரம்? கேது வந்து சுவாதி. சுவாதி. இப்ப என்ன இருக்குதுங்க? ராகு கேது சாரம், கேது ராகு சாரம். அப்ப இந்த ராகு திசை எப்படி பலன் கொடுக்கும்னா அந்த வீட்டதிபதியாகவே செயல்பட ஆரம்பிச்சிருவார். அப்ப யாருடைய வீடுங்க இது? செவ்வாயுடைய வீடு. ராகு அவருக்கு அஸ்வினில இருக்கு. அப்ப செவ்வாய் இப்ப இந்த திசை முழுக்க யாரா வேலை செய்ய போகுது? செவ்வாயாக வேலை செய்ய போகுது. செவ்வாய் லக்னத்துக்கு யாருங்க? 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் உண்டானவர். 6, 11க்கு உண்டான செவ்வாய் எங்க இருக்காரு? கன்னி 4ல இருக்கார். இப்ப 6 நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திசை யாரா வேலை செய்ய போகுதுங்க? 6, 11க்கு உண்டான செவ்வாயாக வேலை செய்ய போகுது. இப்ப 6ஆம் இடம்னா என்னங்க நண்பர்களும்? ருணரோக சத்துருஸ்தானம். கடன், நோய், வைத்திய செலவு, அடுத்து வந்து சத்ரு, வழக்கு, இதெல்லாம் 6ஆம் இடம். அது எங்க இருக்குதுங்க? 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அவரு 6ஆம் இடத்துல நல்ல விஷயம் இருக்கு. 6ஆம் இடத்துல என்ன நல்ல விஷயம் இருக்குதுங்க? வேலை. அடிமை வேலைக்கு போனார்னா இந்த பிரச்சனை வரும். எதுங்க? கடன், நோய், வம்பு, வழக்கு, இது வரும். அது 4ஆம் இடத்து மேல வரும். 4ஆம் இடம் என்னங்க? இடம் வீட்டு மேல பிரச்சனை வரும். அல்ல இடம் வீட்டை வாங்கி கஷ்டப்படுவாரு, இடம் வீட்டுல பிரச்சனைகள் உருவாகும், அப்படி நடக்கும். 4ஆம் இடங்கிறது சுகம், அத நோய் வரும். அப்ப இந்த திசையில அவர் இதெல்லாம் வரும். வேலையில் இருந்தார்னா சமாளிச்சுக்குவாரு. ஆனா தொழில் பண்ணார்னா அந்த விஷயத்துல இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாருங்கிறது இந்த கர்ம நட்சத்திரம் அதிகமாக பாதிப்பு ஏற்படும். இது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், நீங்க அப்புறம் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம் என்பது எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய கர்ம பதிவை கொண்ட. இது வேற கர்ம பதிவு, டிஎன்ஏ. சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் எங்க இருக்காருங்க? சூரியன் பரணி 4ஆம் பாதம். ஓகே, சூரியன் பரணியில் இருக்கார். அப்ப சூரியன் வந்து உச்சமா தான் அந்த இடத்துல இருக்கார். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல இவருடைய கர்ம நட்சத்திரம் வேலை செய்யும்னா கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா அந்த ஜாதகத்தை முடக்குகின்ற கிரகமே சூரியன் தான். பரணியில சூரியன் இருந்தால் மக நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம். அப்ப அவர் முடக்கிறவரே யாருங்க? சூரியன் தான். அப்ப இந்த திசையில கர்ம வினையுடைய பாதிப்பு 3ஆம் இடம் சூரியனா. 3ஆம் இடம்னா என்னங்க? முயற்சி. 3ஆம் இடம்னா எழுத்து. 3ஆம் இடம்னா இளைய சகோதரம். அப்ப இந்த ஜாதகத்துல அவர் எடுக்கின்ற முயற்சிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எடுக்கிற முயற்சிகள், இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இளைய சகோதரம், இதன் மூலமாக அவர் ஒரு பெரிய கஷ்டத்தை நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த முடக்கு கிரகம் ஏற்படுத்துகிறது. அப்போ இவருக்கு இந்த கர்ம நட்சத்திரம் தோஷத்தை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யும், செய்து இருக்கும். நீங்களே சொல்லுங்க. ஐயா செவ்வாய் வக்கரம். ஐயா வக்கரம். இப்ப இந்த இடத்துல இப்போ அடுத்த விஷயம் சொல்லணும். அதான் பரிகாரம் சொல்லும் போது எந்த விஷயத்தையும் நுண்ணிப்பா கவனிச்சு தான் சொல்லணும். அப்ப செவ்வாய் வக்கரமான என்ன பலன்? 6ஆம் அதிபதி வக்கரமான என்ன பலன்? நல்ல பலன். யாருக்கு நல்ல பலன்? தொழில் பண்றவங்களுக்கு தான் நல்ல பலன். நீங்க தொழில் பண்றீங்களா வேலை பாக்குறீங்களா? இல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்படியே இருக்கட்டும். அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தார், அப்படியே இருக்கட்டும். இப்ப தொழில் பண்றவங்களுக்கு இந்த செவ்வாயால கர்ம நட்சத்திரம் பாதிக்காது. இந்த லிங்க்ல விட்டுறலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்கரங்கிறதுனால உங்களுக்கு அது பாதிக்காது. சரி, அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு. யாருங்க? சூரியன் இருக்காரு. சூரியன் தான் இவர் யாருங்க? இவரை முடக்கம் செய்யக்கூடிய கிரகம். அப்ப என்ன, எந்த பாவத்தை முடக்குவாருங்க? 3ஆம் இடத்தை முடக்கி விடுவார். அப்ப 3ஆம் இடம் என்னங்க? எடுக்கிற முயற்சி. அடுத்து எழுத்து சம்பந்தமான யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது எழுத்து சம்பந்தமான விஷயங்கள். அடுத்து இளைய சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள். இவை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாருங்க? நாம செய்யற விஷயங்களுக்கான முயற்சியை தடை செய்வார். அப்படிங்கிறது அந்த கர்ம நட்சத்திரம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு. ஒருவேளை ஐயாக்கு முடக்கு நிவர்த்திக்கு தெரிஞ்சு செஞ்சிருந்தாருன்னா தப்பிச்சிருக்கலாம். அப்போ இந்த கர்ம நட்சத்திரத்துடைய பாதிப்பிலிருந்து அவர் விடுபட முடியும். அதற்கு என்ன பண்ணணுங்க? முடக்கு தோஷம் பண்ணணும். சரிங்களா? சரி, உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன இந்த முயற்சிகள், எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் அல்லது இளைய சகோதரம் சம்பந்தமான விஷயங்கள், இதுல என்ன பாதிப்புகள் உங்களுக்கு நடந்திருக்கு?
இல்லை நான் எந்த அளவுக்கும் முயற்சி பண்ணல, ம் பாதிப்பும் வர மாதிரி இல்லை. இல்ல அப்ப நீங்க முடக்கு நிவர்த்தி பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. முடக்கு நிவர்த்தி பண்ணல. திருவிடைக்களி முருகன் கோயிலுக்கு எப்பாச்சும் போயிருக்கீங்களா? இல்லைங்க. போனது இல்ல. படிக்கிற பசங்களுக்கு பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அது ஒரு சில நேரத்தில் செஞ்சுருக்கேன். ஓகே பாருங்க. அப்போ ஒண்ணு அந்த பாவகம் சம்பந்தமான ஏதாவது ஒரு பரிகாரங்களை செஞ்சிருக்கணும். இப்போ 3ஆம் இடங்கிறது வந்து முடக்கு தான், அதுக்கு நிவர்த்தி பண்றதுக்குன்னு கோவில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது பேனா நோட்டு புத்தகம். படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு தானே இதுக்கு சிம்மம். அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய உதவிகள் செய்திருந்தாலும் அந்த தோஷத்துடைய தன்மை குறைஞ்சிவிடும். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதான் இப்போ அதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதான் என்ன பண்ணலான்னு என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க? தொழில் தான் என்ன பண்ணணும்னு ஐடியா. சரி, முயற்சி எடுத்துட்டீங்க. எவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ சமீபத்தில் தான் ஐடியா பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே சரி. அதுக்கு எப்போ இந்த ராகதிசைக்கு முன்னாடி பண்ணீங்களா பின்னால பண்ணீங்களா? ராகதிசை முன்னாடி. இப்போ ராகதிசை தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? ஆச்சுங்க இப்போ 13 வருஷம். 13 வருஷமா என்ன பண்ணீங்க தான் கேட்குறேங்க. நான் கூட ஒரு இது மாதிரி மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 3ஆம் இடம் தானே மார்க்கெட்டிங். அப்போ மார்க்கெட்டிங் என்ன ஆகும்? அது கொஞ்சம் சிக்கலாக தாங்க இருக்கு. அதைத்தாங்க சார் நானும் சொல்றேன். அப்போ அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு ஏதோ ஒன்று வரும். 3ஆம் இடங்கிறது எழுத்து வரும், 3ஆம் இடங்கிறது முயற்சி வரும், 3ஆம் இடம் தானே மார்க்கெட்டிங் பண்றது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த திசை அவங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க இல்லையா, மார்க்கெட்டிங்ல பெரிய முன்னேற்றம் இருக்காது. உண்மையா இல்லைங்களா? எனக்காக சொல்லாதீங்க. இல்லை, உண்மை உண்மை. அப்போ அந்த பாதிப்புகள் அந்த கர்ம நட்சத்திரம் கொடுக்காமல் விடாது. அப்ப அந்த கர்ம அந்த உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஆகும். அதுக்கு நாம என்ன பண்ணணுங்க? முடக்கு நிவர்த்தி பண்ணணும். திருவிடைக்களி முருகன் கோவிலுக்கு ஒருக்க போயிட்டு வரணும். நீங்க வந்து பரணி நட்சத்திரத்துல தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். திருவிடைக்களி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பலம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த பாவகம் சம்பந்தமான பாதிப்புகள் அந்த கர்ம நட்சத்திரத்தால் அப்போ 13 வருஷமா அவர் பாக்குறாருங்க. மார்க்கெட்டிங் வேலை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த மார்க்கெட்டிங் பண்றதுல முன்னேற்றம் இருக்காது, பெரிய லெவல்ல முன்னேற்றம் இருக்காது. ஏதோ ஓடுது போனாலும் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த பலன் இல்லை, அவ்வளவுதான். கரெக்டுங்களா? கரெக்டா தானே சார் சொன்னேன்? கை தட்டினா தானே அடுத்த யாருக்காச்சும் சொல்லுவேன். எனக்காக சொல்லல அவருங்க. நான் ஒரு டைம் கேட்டேன், யார்கிட்ட சொன்னாலும் உண்மையே சொல்லுங்க, பொய் சொல்லாதீங்க. தப்பா இருந்தா நம்ம வந்து திருத்திக்கலாம். ஆனாலும் அவருக்கு ஏதோ கொஞ்சமாச்சும் ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னங்க? அந்த 3ஆம் பாவகம் சம்பந்தமான பரிகாரங்களை செஞ்சிருக்கிறாருன்னு. அதோ ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான உதவி, பேனா நோட்டு புத்தகம் அல்லது படிப்புக்கு தேவையான இது மாதிரி ஏதோ சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிருக்கிறதுனால சில நேரங்களில் வாழ்வியல் பரிகாரங்கள் அவர்கள் என்ன பண்ணுங்க, ஏதோ பொழப்பு நடத்த வந்து வழிவகை பண்ணும், முடக்கே ஆனாலும். அப்போ இந்த ஜாதகருக்கு கர்ம நட்சத்திரத்துடைய பாதிப்பு இருக்குதானா? இருக்கு. அது முடக்கு கிரகத்தின் மூலமாக இருக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. இதற்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கான ஒரு கோவில் இருக்கு, கர்ம நட்சத்திரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் நாம நிவர்த்தி பண்ணிக்கிட்டாலும் இதனுடைய தோஷங்கள் வந்து கண்டிப்பா விழும். சரிங்க சார், ஓகே. வேற யாருக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் சொன்னீங்களா, அது என்னங்க? அதுக்கு ஒரு கோவில் இருக்குதுங்க, அதை நம்ம லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. தைரியமா சொல்லுங்க, பாத்துக்கலாம். அது அஸ்வினி வந்து தேய்பிறதா எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கான அந்த நட்சத்திரத்திற்கான பலன்கள் எதை நம்மை டச் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறதா. அது பாருங்க, கரெக்டா நீங்க அந்த பண்ண வேண்டிய மார்க்கெட்டிங்கை ஏன் டச் பண்ணணும்? நீங்க தொழில் பண்ற வரைக்கும் ஓகே, ராகதிசை வந்ததுக்கு பண்ணவே இல்லைன்ட்டாரு. ஏன்னா லாஸ் ஆனதுனால, தொழில் லாஸ் ஆனதுனால மார்க்கெட்டிங்ல இல்லை வந்தேன். அது செவ்வாதிசை. நீங்க சொல்ற ராகதிசையில தான் மார்க்கெட்டிங். செவ்வாதிசையில என்ன நடந்தது அந்த நட்சத்திரம் அதை பார்த்தா தெரியும். செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல இருந்துச்சுங்க? செவ்வாய் என்ன நட்சத்திரம்? அதுல என்னன்னா வாக்கியத்துல அஸ்தம் இருக்கு, திருக்கணித்துல சித்திரம் இருக்கு. எதுன்றது எனக்கு ஒரு பெரிய குழப்பம். அது பாத்துக்கலாங்க. அது நம்ம அதுக்கு முன்னாடி நடந்த திசையுடைய கணக்கு. ராகு திசை என்ன நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு? நாம ஜெயிச்சிருக்கிறோமா? சரி, பிரசன்ட் ஜெயிச்சிருக்கிறோமா? இல்ல. அப்ப அதுக்கு என்ன பண்றது? அவ்வளவுதான் விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. யாருக்காச்சும் சொல்லுங்க, இந்த 14 நட்சத்திரத்தில் யாருக்காவது திசை நடக்கிறதா? அது யோகமாக இருக்குமா அல்லது தோஷமாக இருக்குமா? அந்த கர்ம வினை பலன்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டுமா அல்லது அதிலிருந்து விடுபட்டு கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நான் சொல்றேன். இத்தனை பேருக்கு வந்திருக்கீங்க என்ன சார், 25 டிக்கெட்டுக்கு மேல இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு கூட இவர் ஒருத்தருக்கு தான் கர்ம நட்சத்திரத்தில் திசையா? மேஷத்துல அஸ்வினில இருந்து யாருக்கு நடக்கலையா? ரிஷபத்துல மிருகஷீரத்துல நடக்கலையா? ஐயாவுக்கு ஏதோ கை தூக்கிட்டாரு, பாப்போம். எதுல இருந்துங்க நடக்குது? சரி ஐயா சொல்லிடுங்க, இருங்க எடுத்து வைங்க, நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்கய்யா. ரிஷபராசி.
என்னங்க என்ன திசை நடக்குதுங்க? புதன் திசை எதில் இருக்குதுங்க? இப்ப நடக்கிற திசை மிருகசீரிஷத்துல நடத்துதுங்களா? நீங்க பிறந்த நட்சத்திரத்தை கேட்கலீங்க. இப்ப நடக்கிற திசை மிருகசீரிஷத்துல நடத்துதுங்களா? தெரியல. சரி, நிறைய பேருக்கு பார்க்கவே தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கிறவங்க சொல்லலாம் தாராளமா. சார், கர்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தோஷத்தை செய்யாது. ஒரு சில பேருக்கு யோகமாகவும் அந்த நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் வேண்டியது. நடக்கின்ற திசை இப்பொழுது இந்த 14 நட்சத்திரங்களில் இருந்து யாருக்காவது நடக்குதா? யாருக்குமே நடக்கல போல் இருக்கு. சரி, அப்ப விழாவை முடிச்சுக்கலாமா? ம் ம் அது இல்லைங்க. இப்ப நடக்கின்ற திசை அது உங்களுக்கு வராது. இப்ப நடக்கின்ற திசை அஸ்வினி, மிருகசிரிடம், திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, அதாவது துலாம் ராசியில சித்திரை. அடுத்து வந்து விருச்சிகத்தில் அனுசம், தனுசு ராசியிலிருந்து யாருக்குமே திசை நடக்கலையே, அது மூணுமே கர்ம நட்சத்திரம் தான். மூலம், பூராடம், உத்திராடம். சரி, இப்போ யாருக்குமே இல்லை போல் இருக்கு. இருக்குதா இல்லை, இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, இல்லை பார்க்க தெரியலையான்னு தெரியலைங்க. உங்களுக்கு நடக்கிற திசை புதன் திசை. இல்லை, உங்களுக்கு ரேவதியில இருந்தா திசை நடக்கும், கர்ம நட்சத்திரம் கிடையாது. சரிப்பா, இருந்தா கொடுங்க, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், பண்ணுங்க. இப்போ என்ன திசைங்க நடந்துட்டு இருக்கு? சுக்கிரன் 2020 முடிஞ்சிருச்சுங்க. இப்போ சூரிய திசை நடக்குதுங்க. இப்போ சூரியன் வந்து பார்த்தோம்னா பூரட்டாயிலிருந்து நடத்துது. ஓகே, ஒரு ஜாதகம் கிடைச்சிருச்சு. இதை ஆய்வுக்குன்னு ஒரு ஜாதகம் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்க, நான் ஜாதகத்தை சொல்றேங்க. ஐயா உட்காந்துக்குங்க, பரவாயில்ல. ஜாதகர் பிறந்த லக்னம் கன்னியா லக்னம். அவருக்கு நடக்கின்ற திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடக்குதுங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து தன்னுடைய திசையை நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கர்ம நட்சத்திரம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஆனது எப்படிப்பட்ட பலாபலன்கள் நமக்கு கொடுக்க போகுதுன்னா, குரு பகவான் தான் இந்த திசைக்கு பலன் தரவர். அப்ப குரு பகவான் யாருன்னா 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கு உண்டானவர் குரு. எங்க இருக்கார் அப்படின்னா 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப கன்னியா லக்னத்திற்கு குரு வலிமை பெறலாமா? பெறக்கூடாது. கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் வலிமை பெறலாம்னா பெறக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் 4 லக்னக்காரர்களுக்கும் புதன் குரு வலுப்பது சிறப்பு இல்லை அப்படின்னு நான் வந்து போன மீட்டிங்லையும் சொல்லிட்டேன். ஸோ அப்போ இந்த லக்னத்திற்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது நல்லதா கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்டது தான். ஆனால் ஒரே அடியா கெட்டதுன்னு உறுதியாக முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஜாதகத்தில் குரு பகவான் என்ன டிகிரியில் இருக்காருன்னு பார்க்கணும். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிகிரியில் இருக்கார் இல்லைங்களா? குரு பகவான் இருப்பது 12 டிகிரியில். குரு பகவான் இருக்கின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓகே, அப்போ இந்த ஜாதகத்துல கர்ம தோஷம் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. கர்ம நட்சத்திர தோஷம் இருக்குதான்னா கண்டிப்பாக உள்ளது. இந்த கர்ம நட்சத்திரம் எதன் வழியாக பாதிப்பை தரும் அப்படின்னா 4ஆம் இடம் 7ஆம் இடத்தின் மூலமாக பாதிப்பை தரும். இப்ப 4ஆம் இடம்னா என்னங்க? அம்மா. 4ஆம் இடம்னா அம்மா. இவருக்கு என்ன? இவருடைய சுகம், ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ இவர் வாழ்க்கையில நடக்க வேண்டிய அந்த கம்ஃபர்டபுளான சுக விஷயங்கள்ங்கிறது 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடம்னா கம்ஃபர்டபுளான சுக விஷயம். அடுத்து அம்மா, இடம், வீடு சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களிலோ ஒண்ணு. 7ஆம் இடம்னா என்னங்க? கல்யாணம், மனைவி. 7ஆம் இடம்னா ஒரு தொழில் பண்ணோம்னா வாடிக்கையாளர்கள், வியாபாரம்னா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் பண்ணா வியாபாரிகள் வரும். அடுத்து சமுதாயத்தில் சமுதாயம் அல்லது சமுதாயத்தில் கிடைக்கின்ற அந்தஸ்து, ஒரு நேம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சமுதாயத்தில் ஒரு பையனுக்கு என்ன நேம் ஃப்ரேம் வேணும்? 99ல பிறந்திருக்காரு, இப்போ என்ன வயசாச்சுங்க? 25 முடிஞ்சிருச்சு இல்லையா? முடிஞ்சிருச்சு, இப்போ 26 நடக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பையனுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நேமில் இருக்கணும். அப்போ ஒன்று சமுதாயத்தில் அந்த கிடைக்கக்கூடிய அந்தஸ்து நேம் அப்படிங்கிறதும், கல்யாணம்னா கல்யாண விஷயங்கள், அடுத்து ஒரு தொழில் பண்றாருன்னா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்து 4ஆம் இடம்னா அம்மா சம்பந்தமான விஷயங்கள், அவருக்கு கிடைக்க வேண்டிய கம்ஃபர்டபுளான லைஃப், இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த கர்ம நட்சத்திரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாங்க சார். சென்னையில் போய் மாமா வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து வீடெல்லாம் ஆல்டர் பண்ணுறோன்னு இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்துக்காண்டு அங்கே இது பண்ணியானாங்க. அப்புறம் இப்போ கடலூரில் போய் அவங்க மாமா பையன் அங்கே இருக்கானுங்க. அவங்க வீட்டில் சரி இங்கே வேலை ஏதோ பாண்டிச்சேரி மாற்ற வரைக்கும் இங்கே எங்கள் வீட்டில் இருந்தாங்க. 1 மாதம் கூட இல்லைங்க, நீ ரூம் பார்த்து போய்க்க அப்படின்ட்டாங்க. அதனால இப்போ வேற ரூம் பார்த்து போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கிறார். மாற்றிட்டே இருக்கு. அப்போ அந்த 4ஆம் இடங்கிறது அவருக்கு ஸ்திரமாக இல்லை, இன்னும் கம்ஃபர்டபுள் இல்லை இல்லைங்க. லைஃப்ல இன்னும் அவருக்குடைய அந்த சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தும் இதுவும் கம்ஃபர்டபுளா இருக்காது. உண்மையா இல்லையா? உண்மைதாங்க சார். எனக்கே சொல்றது உண்மை இருக்கணும் இல்லையா? அப்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. அவருக்கு ஒரு இடமே ஒரு இடத்துல போய் நிலையா இருக்க முடியல. 4ஆம் இடம் தான் என்னங்க? இடம். எந்த இடத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதனால சொந்தமெல்லாம் பகையாயிட்டே இருக்கு. 4ஆம் இடம் தான் சொந்த பந்தம் வரும். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். 4ஆம் இடம் என்னங்க? சொந்த பந்தம் வரும். அப்ப சொந்த பந்தம் எல்லாம் பகை. சரிங்களா? இப்போ இவருடைய சூழ்நிலை கர்ம நட்சத்திரத்துல அதிகமா பாதிச்சிருக்கு. அம்மாக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் வந்துச்சுங்களா இந்த காலகட்டங்கள்ல? அம்மாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா அம்மா விட்டு பிரிய வேண்டும். இப்ப 4ஆம் இடம் இருந்தா ஒண்ணு பாதிப்பு வரும், இல்ல அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடணும். அம்மா விட்டு பிரிஞ்சு தான் இருக்காருங்க. அதுதான் நல்லது. அப்ப இந்த ஜாதகத்துல இந்த பாவக பலன் அப்படிங்கிறது அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? 27 ஸ்டார்ட் ஆனா பார்க்கலாம்னு இருக்கிறீங்க. அதுலயும் பாதிப்பு வரும். அப்ப கர்ம நட்சத்திரம் தன்னுடைய வேலையை இந்த இடத்துல கடுமையாக செய்யும். இன்னும் பாருங்க, அவர் லைஃப்ல ஸ்டடி இல்லை, அங்க ஓட இங்க ஓட, அந்த வீடு மாத்த இந்த வீடு மாத்த, அவருக்கு ஒரு அந்த 4ஆம் இடங்கிறது என்ன இருக்குதுங்க? சில பேருங்க இடம் வாங்கியிருப்பாங்க, வாங்கி பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு இடத்துல போய் உட்காரவே முடியாது. ஃபஸ்ட்டு சேலத்தில் ஹட்சனில் ஒரு 1.5 வருஷம் இருந்தாங்க சார். அப்புறம் அங்கே என்னால் இருக்க முடியாதுன்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் வந்து 2 வருஷம் சிரமப்பட்டு அப்புறம் மறுபடியும் இந்த ஐடி ஃபீல்டுக்கு கடலூர் போனாங்க. அங்கே போய் சொந்தக்கார மாமா பையன் வீடு தான், சரி இங்கேயே இரு, அங்கே மாற்ற வரைக்கும் இங்கேயே இருந்தாங்க. திடீர்னு 1 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து வேண்டாம் ரூம் பார்த்து போயிரு. கரெக்டு தானுங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு என்னங்க? இடம் நீங்க எந்த இடத்துல போனாலும் தங்க முடியல. அப்போ கர்ம நட்சத்திரம் பாதிக்குதா இல்லைங்களா? சில இது பரவாயில்லன்னு எடுத்துக்கலாங்க சார். இவருக்கு வந்து பரவாயில்ல, இடத்த அடி எந்த இடத்துல போனாலும் நிலைக்க விட வாங்கிடுங்க. சில பேருக்கு இடம் வாங்கி மாட்டிக்குவாங்க, சில பேர் வீடு கட்டி மாட்டிக்குவாங்க. இட பிரச்சனையாக வீடு பிரச்சனையாகும். ஒரு சில பேருக்கு அம்மாவுக்கு பிரச்சனை ஆகிடும், ஒரு சில பேருக்கு மனைவி பிரச்சனை ஆகிடும். இத்தனை பிரச்சனைகள் இந்த கர்ம நட்சத்திரத்தில் இன்னும் இப்போ 4ஆம் இடங்கிற அந்த கர்ம தான் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்து என்னதுங்க? 7 திருமணம், மனைவி. 7ஆம் இட சமுதாயம். அதான் சொல்லிட்டாருங்க, போற பக்கமெல்லாம் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டாரு. அது பகச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது மனைவி தான். அப்ப இது பாதிப்பு வருமா வராதுங்களா? அப்ப கர்ம நட்சத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணுமா வேண்டாமா? சார் நேற்று நைட்டும் கூட வீட்டில் பிரச்சனைங்க. பையன் வந்து நேற்று தீபாவளி லீவுக்கெல்லாம் சேர்த்து வேலையை ரெடி பண்ணிட்டாங்க, தீபாவளிக்கு 4 நாள் லீவ் வருது அப்படின்ட்டு. இவங்க எங்கள் வீட்டில் வந்து சரி சீக்கிரம் தீபாவளிக்கு வந்துரு அப்படின்ட்டு. அவங்க ஒர்க்கு இப்போ தான் 1 மாதம் 2 மாதம் ஆகுது. முதல்ல அந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டே இருக்கிறேன், 2 வருஷம் வீட்டில் இருந்தான்ல அப்படின்னு பேசிட்டு எங்கள் 2 பேருக்கு சண்டைங்க நைட்டு. அதாவதுங்க இன்னொரு விஷயம், 4ஆம் இடத்தால பாதிப்பட்டு அம்மா கூட இருந்தால் அந்த ஜாதகர் ஒன்றுமே முன்னேற முடியாது. அதாங்க, தப்பா நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடம் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு. அப்ப அம்மா இப்ப சொன்னீங்களே 2 வருஷம் கூட இருந்தாரு, என்ன சாதிச்சாரு? ஒன்றும் இல்லைங்க, குழம்பிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிப்பு வரும். அப்ப நாம இந்த கர்ம நட்சத்திரத்திற்கு உண்டான பரிகாரங்களை பண்ணணும். இந்த கர்ம நட்சத்திரத்திற்குன்னு சொல்லி வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு, அதை நீங்க இந்த திசையில பண்ணியே ஆகணும். இப்ப நான் சொல்றதுங்க கர்ம நட்சத்திரத்தை வைத்து அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன மட்டும் தான் சொல்றேன்.
அதுக்கப்புறம் அந்த கிரகம் என்ன செய்யும், அந்த டிஎன்ஏ கிரகம் என்ன செய்யுங்கிற ரிசல்ட் எல்லாம் இருக்கு. இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க, பூரட்டாதி நட்சத்திரம் யாருடைய கர்ம பதிவுனா சூரிய பகவானுடைய கர்ம பதிவு. அப்ப சூரியன் எங்க இருக்காருங்க, 6ல் இருக்காரு. இப்ப 12 கூடையவன் 6ல் இருக்காரு. உள்ளூர் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ளூர் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த ஜாதகர் தன் தாயை விட்டு எவ்வளவு தூரம் வெளியே செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் வெளியே போயிடும். ஒரு பெங்களூரு அல்லது ஒரு ஹைதராபாத் அல்லது வெளிநாடு. ஏன்னா 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது 12ஆம் என்ன என்னங்க வெளிநாடு, 6ஆம் என்ன என்னங்க வேலை. இப்போ 12ஆம் அதிபதி 6 தான் வெளிநாட்டுல வேலைக்கு போயிடணும். சார் அதுவும் போயிருந்தாங்க சார். கட்சன்லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு துபாய் போய் அங்கே வேலை தேடிக்கிறேன்னு போயிருந்தாங்க. சரிங்க. டூரிஸ்ட் வசல் போய் 3 மாதம் இருந்து தேடி ஏதோ ஒரு டைரியில் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் கூப்பிடல அப்படின்ட்டு அந்த விசா முடிஞ்சது வந்துட்டானுங்க. அது போய் இருந்துட்டு வந்துட்டாரு. சரி, அது ஓகே. அது வந்து 12ஆம் வெளிநாட்டு இருந்தார், ஓகே. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த கர்ம நட்சத்திரம் இங்க பிரச்சனை. அங்கே வெளிநாடு போய் இருக்க முடியல, அதுக்கு காரணம் என்னங்க, கர்ம நட்சத்திரம். இப்ப நாம சொல்றது பலன், அந்த பலனை தடை செய்வது அந்த கர்ம நட்சத்திரம். இப்ப வந்து உங்களுக்கு சூரியன் தடை பண்ணல, குரு தடை பண்ணிட்டார். அப்ப நாம என்ன பண்ணணுங்க, சரியான முறையில அந்த கர்ம நட்சத்திரத்திற்கான பரிகாரங்களை பண்ணணும். ஓகே, இந்த கர்ம நட்சத்திரத்துக்கான பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அந்த கர்ம நட்சத்திரத்தால வரக்கூடிய பாதிப்பு விலகிடும். அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பாதிப்புகள் மறுபடி அதுக்கப்புறம் இந்த குருவுக்கு சில வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும். அதெல்லாம் அடுத்த லிஸ்ட்ல வரும். இப்ப நாம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாதத்தில் 4 நாட்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது முக்கியமான நாள் 4 நாளுங்க சார். என்னென்ன நாட்கள் அப்படின்னா, அமாவாசை நாள், தமிழ் மாதம் முதல் நாள், வியாதிபாத நாமயோகம், வைதுருதி நாமயோகம். இந்த 4 நாட்களிலும் நாம் என்ன பண்ணுங்க, அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணணும். மாசத்துல தமிழ் மாசம் முதல் நாளுங்க, அமாவாசை நாள், வியாதிபாத நாமயோகம், வைதுருதி நாமயோகம் 4 நாட்களும் அன்னதானம் செய்ய வேண்டும். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது நான் ஒன்றும் புதுசா சொல்லி கண்டுபிடிச்சது கிடையாதுங்க. இப்போ டிவியில பேசுற ஒருத்தர் கூட சொல்லியிருப்பாருங்க, அவர் பேர் என்னமோ நான் மறந்துட்டுங்க, அவர் சொல்லியிருக்காருங்க. தனியாச்சல் ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே இருக்கான்னா அவன் வந்து அந்த மாதிரி அங்கே ஏதாவது இருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த 4 நாட்களும் அன்னதானம் செய்யணும். ஸோ அதுக்குன்னு டெம்பிள்ஸ் இருக்குதுங்க, அதை நம்ம பார்த்து கரெக்டாக போயிட்டோம் அப்படின்னம்னா அந்த தோஷத்துடைய நிவர்த்தி கண்டிப்பாக வந்து நமக்கு ஏற்படும். நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது தோஷம் நிவர்த்தி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குரு தான் தோஷம், சூரியன் தான் தோஷம் இல்லையா. இப்போ ஒன்று சூரியன் தப்பா இல்லைங்க, உள்ளூர் இருந்தால் சூரியன் கொடுக்க மாட்டார். உள்நாட்டில் உள்ளூர் இருந்தால் நாம டம்மியாக தான் இருக்கணும், ஏதோ சுத்திக்கிட்டே இருப்போம், ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அப்படி தான் இருப்போம். நீங்க என்ன பண்ணணும், வெளிநாடு போயிடணும், இந்த கர்ம நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகணும். ஐயா என்ன சொல்லணும்னா, அன்னதானம் பண்ணும்போது தண்ணியோட தான் கொடுக்கணுங்கிறாங்க. கரெக்டு தான், சும்மா கொடுத்தா பிரயோஜனம் இல்லை இல்லைங்க. அப்ப அன்னதானம் கொடுக்கும்போது என்ன பண்ணணுங்க, தண்ணி பாட்டிலோட ஒன்று கொடுத்தா நல்லது. சரிங்களா. இப்ப காலையில கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, சந்திரன் சனி சேர்க்கைக்கு என்ன பரிகாரம். சந்திரன் சனினா புனர்பூத் தோஷம், புனர்பூத் தோஷம்னாங்க. சந்திரன் சனிக்கு எளிமையான பரிகாரம் நான் சொல்றேங்க. சந்திரன் சனி யாருக்கு சேரும், பிறக்கும் போது ஜென்ம சனி இருக்குதா சந்திர சனி, கரெக்டு தானே. சந்திரன் சனி ஒரு ஜாதத்துல இருக்குன்னா இங்க பிறக்கும் போது 7.5 சனியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம், 7.5 சனியில ஜென்ம சனியில பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப சந்திரன் சனிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, சந்திரனா என்னங்க, உணவு. சனினா என்ன, அடிமை விலங்குகள். டெய்லியும் தெருநாய்க்கு உணவளிக்கிறவங்களுக்கு சந்திரன் சனி தோஷம் வராது, பாதிக்காதுங்க. எவ்வளவு எளிமையா பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். கைத்தட்டின்னு இன்னொரு பரிகாரத்தை சொல்லுவேன், எல்லா கைத்தட்டிலும் நாம தான் வழிபடுத்தணும். அதாவது இப்ப நிறைய பேர் இது ஒரு பழக்கமாக வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா. யதார்த்தமா வீடு வழியில போவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு தெருநாய்க்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்கட் போடுவாங்க, ஓகேங்களா. அப்போ பொதுவாகவே இந்த தெருநாய்கள் தெரு பூனைகளுக்கு உணவளிப்பவர்களுக்கு சந்திரன் சனி தோஷத்தை வழங்காது. ஏன்னா சனிதான் அடிமை விலங்குகள், சந்திரன் தான் உணவு. செய்யலாம் இல்லையா. சரி, சனிதான் ஊனமுற்றவர், சந்திரன் உணவு. ஊனமுற்றவர்கள் உணவளிப்பவர்களுக்கும் சந்திரன் சனி தோஷம் வேலை செய்யாது, தோஷத்தை குறைச்சிடலாம். சனி துப்புரவு தொழிலாளர்கள், கழிப்படை சுத்தம் செய்பவர்கள்,
சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் இவர்களுக்கு உணவளித்தாலும் சந்திரன் சனி தோஷத்தை வழங்காது. ஈஸி தானுங்க. ஐயோ 7.5 சனி வந்துருச்சு என்ன சொல்றாங்க இல்லையா? 7.5 சனினா என்னங்க? உங்க ராசி மேல சனி பயணிக்கிற காலம் தான் 7.5 சனி. உங்க ராசி மேல சனி போறதா 7.5 சனி, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க? கும்ப ராசிக்கு 7.5 சனிங்கிறாங்க, ஜென்ம சனி. அதாவது 7.5 சனியில 3 இருக்குதுங்க. என்னென்ன சனி இருக்குதுங்க? பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு இருக்கு. விரய சனிங்கிறது உங்க ராசிக்கு 12ல சனி போறது. ஜென்ம சனிங்கிறது உங்க ராசி மேலேயே சனி போறது. பாத சனிங்கிறது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி போறது. இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப என்ன பரிகாரம் பண்றது? தெருநாய்களுக்கு பிஸ்கட் கொடுங்க சார், சாப்பாடு வைங்க. இப்ப என்ன எப்படி 7.5 சனி அண்டும்? சார் என்னோட கும்பராசிங்க சார், பூரட்டாதி நட்சத்திரம். அது நாய்க்கு வரதில்லைங்க சார், வீட்டுக்கு தான் அந்த தோட்டத்துக்குள்ள சுற்றுற பூனைகள்லாம் வந்து தொந்தரவு பண்ணுங்க சாப்பாடு போட சொல்லி. அது அப்புறம் வெளியில் வச்சு சாப்பாடு போட்டுறதுங்க. அந்த போட்டுருங்க, அவ்வளோதான். அதாவதுங்க 7.5 சனி நடக்கும்போது பரிகாரம் உங்களை தேடி வரும். பரிகாரம் உங்களை தேடி வரும், பண்ணிடணும். வெளியில் இருக்கிற பூனைகள்லாம் ஒரு 4-5 பூனை வருங்க, எல்லாம் தோட்டத்தில் சுற்றுறதுக்கெல்லாம். அதான் நல்லதுதாங்க. 7.5 சனிக்கு பரிகாரம் நம்மளை தேடி வரும், செஞ்சிடணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் நாய் வரும், நாய் வந்து உங்கள் வீட்டில் பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும், நாயை துரத்தி விட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு சனி ரொம்ப பலமாக வராருன்னு. கண்டிப்பாக வந்து கேட் வழியே வந்து தோட்டத்துக்குள்ள வந்து எல்லாம் வாழைக்கடலாம். ஆமாங்க, சனி அடிமை விலங்குகள். சந்திரன் உணவுக்காக வரும். 7.5 சனி நடக்கும்போது உணவுக்காக ஒரு ஜீவன் இயங்கும். 7.5 சனி நடக்கும்போது யார் அன்னதானம் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காம விட்டுறாதீங்க. கையேந்துபவர்கள் யாராக இருந்தாலும் உங்களிடம் ஒரு 5 ரூபா இருந்தாலும் சரி 10 ரூபா இருந்தாலும் கொடுத்துடணும். அதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உணவளிக்கிறதுங்கிறது மிகச்சிறந்த பரிகாரம். அந்த நான் சொன்ன நபர்களுக்கு, ஊனமுற்றவர்கள், அந்த அந்த அடிமை விலங்குகள், இந்த நாய், பூனை, அந்த சாக்கடை சுத்தம் செய்யறவங்க, இந்த கழிப்பறை சுத்தம் செய்யறவங்க, இந்த தூய்மை தொழிலாளர்கள், குப்பை சுத்தம் செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா சந்திரன் சனி வேலை செய்யாது. செய்யுமா? செய்யாது. அந்த மாதிரி உதாரணமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு கோவில் இருக்குதுங்க. நம்முடைய பாரம்பரியத்தில் நம் முன்னோர்கள், நம்முடைய மகான்கள் விட்டு சென்ற எந்த ஒரு கோவிலும், அதாவது நம்ம கொடுத்துட்டு போன எந்த ஒரு கோவிலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில்கள். சாதாரண காலையில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? என்ன சொன்னங்க? உணவு ஊட்டுறதெல்லாம் குருவாயூர் தான் தெரியும். நம்ம ஊர்லயே சிவன் கோவில் இருக்குது உணவு ஊட்டுறதுக்கு, அருமையான கோவில். கடலூர் மாவட்டம், கடலூர் சிவபுரி. என்ன கோவில் சொன்னங்க? எழுதி வச்சீங்களா? உச்சிநாதர் கோவில், கடலூர் மாவட்டம். அருமையான கோவில். நீங்க வந்து அந்த உணவு ஊட்டுறது சூப்பரான கோவில். அந்த மாதிரிங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அந்த கோவில் மூலமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது இது கண்டிப்பா நீங்க அது போகும்போது கண்டிப்பா என்ன கிடைக்கும்? நமக்கான நிவர்த்திகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நான் போன மீட்டிங்லேயே பேசியிருக்கேன், திதி தேவதையை பிடித்தால் எல்லாம் கிடைக்கின்றேன். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. இப்போ பையனது சூரியன் வந்து பூரட்டாதியில் இருக்குங்க சார், என்னோட நட்சத்திரம் பூரட்டாதிங்க சார். சூரியன் வந்து பரணியிலிருந்து பூசம் முடக்காயிருக்குங்க சார். சரிங்க. பூரட்டாதிக்கு உத்திரட்டாதி வந்து சூரியன் பரணியில் இருந்தா பூசம் எப்படி முடக்காகும்? ரோகிணி நட்சத்திரம். சூரியன் ரோகிணி. சூரியன் ரோகிணியில் இருந்தா பூசம் முடக்காகும். கரெக்ட் தான். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் முடக்கு. அப்போ பூசம் உத்திரட்டாதி, பூரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதிங்களா? சரிங்க. அது பசு தாங்க சார். தோட்டத்தில் பசு மாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய இதா பண்ண முடியலைங்க சார். இப்போ உங்களுக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு முடக்கு பாவம் 2ஆம் பாவம். ஆமாங்க. வருமான பாவம் அதான முடக்கு உங்களுக்கு. நீங்க சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வந்தாங்க சார். போயிட்டு வந்துட்டீங்களா? 2 டைம் போயிட்டு வந்தேன். ஓகே, சந்தோஷம். நீங்க படிப்படியா நமக்கு அடுத்தடுத்த நிவர்த்திகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல என்ன திசா புத்தி இருக்குதோ அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை வந்து ஃபாலோ பண்ணும். அப்ப நான் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பல விதிகளை ஆய்வு செய்யணும். இப்போ ஒரு ஜாதகம் இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜாதகம் காசி ஜாதகமா, முடக்கு பாதிப்புகள் இருக்கா, திதி பாதிப்புகள் இருக்கா, அவயோகி பாதிப்புகள் இருக்கா, கர்ம நட்சத்திர பாதிப்புகள் இருக்கா, வைநாசிக பாதிப்புகள் இருக்கா, மாந்தி தோஷ பாதிப்பு இருக்கான்னு இந்த பாதிப்புகளையே முதல்ல பார்க்கணும். ஒரு திசைக்கு எதிரானவர் யார், ஒரு திசைக்கு நண்பன் யார், ஒரு திசைக்கு எதிரி யார், குறைந்த பாகையில் உள்ள கிரகம் எது, அதிக பாகையில் உள்ள கிரகம் எது, டிஎன்ஏ கிரகம் எது, அந்த கிரகம் எப்படி இருக்கிறது, இப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 மெத்தேடில் ஆய்வு பண்ண வேண்டியது. தலையை சுத்தும், இத்தனை மெத்தேடு பார்க்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் இதையெல்லாம் பார்க்காம சில பேர் நல்லா தான் இருக்காங்கல்ல.
இதெல்லாம் பார்க்காம எந்த கோயிலுக்கு போக நல்லா மாதிரி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? பூர்வம். என்னுடைய பல மீட்டிங்ல அதை பத்தி பேசியாச்சு. கர்ணநாதனுடைய இயக்கம் யோகியுடைய இயக்கம். முடக்கு கிரகம், திதி சூன்ய அமைப்பு, அவயோகி சம்பந்தப்படாத கர்ணநாதன் யோகி இயக்கம்னா என்னங்க? அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது அந்த வேலையில் இருப்பாங்க, அல்லது அந்த தொழிலை செய்வாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயக்கத்துல அந்த கோவிலுக்கு போவாங்க. அதான் இந்த மாதிரி இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த திசா புத்தி ஒண்ணும் பண்ணாது. அவங்களுக்கு தெரியாமையே போயிட்டு இருப்பாங்க. நூத்துல 2 பேர் தான் கோடீஸ்வரனா இருக்காங்க. அதான் ஏன்? 2 பேர் கோடீஸ்வரா இருக்காங்க, 8 பேர் லட்சாதிபதியா இருக்கிறாங்க, ஒரு 30 பேர் மீடியமான நிலைமையில் இருக்காங்க, மிச்சம் 50 பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்? கோவிலுக்கு அவங்க நாம சொல்ற கோவிலுக்கு போய் தான் அவங்களுக்கு நல்லா ஆகணும் கிடையாதுங்க. அப்ப அந்த மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய அந்த கரணத்தினுடைய கர்ணநாதனுடைய இயக்கத்திலோ, கர்ணநாதனுடைய தொழிலோ, கர்ணநாதனுடைய வேலையிலோ, அல்லது அந்த கர்ணநாதனுடைய வழிபாட்டிலேயோ இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவருக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலயும் இப்போ கர்ணநாதன் தொழில் இயக்கத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு இந்த 50% சொல்றேன் இல்லைங்களா, அவங்க கர்ணநாதனோட இயக்கத்தில் இருப்பாங்க, அது முடக்கா இருக்கும். முடக்கு. ஆனா 50% ஜெயிச்சிரு, அவர் பரவாயில்ல அப்படின்னு லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த கர்ணநாதனோட இயக்கத்தில் இருப்பாங்க, முடக்கு சம்பந்தப்பட்டிருக்காரு, திதி அவயோகி சம்பந்தப்பட்டிருக்காரு, அவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றியாளர் தான். நான் ஒரு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதை பத்தி வீடியோல வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கர்ணநாதனுடைய இயக்கத்தில் இருப்பவர்கள் வெற்றியாளர்களே, எந்த சூழ்நிலையிலும் வெற்றியாளர்களே. காசி ஜாதக அமைப்பு இருக்கும், கர்ணநாதனை இயக்குவாங்க, அவங்களும் வெற்றியாளராக தான் இருப்பாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஆனா அவங்களும் வெற்றியாளர்கள் தான். அவங்க காசிக்கு போயிட்டு வந்து கர்ணநாதன் நல்லா இருந்து அதை இயக்கிட்டு இருந்தா சூப்பரா இருப்பாங்க. இப்படி பல விதிகள். இப்போ எல்லாரும் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்களே, கேட்பாங்க இல்லையா கேள்வி, என்ன சார் இத்தனை தோஷம் பத்தி இத்தனை தோஷம் சொல்றீங்க, ஆனா வந்து ஒரு சில பேரை நல்லா இருக்காங்கன்னா அதற்கும் எது சம்பந்தம் இருக்குங்க? அதற்கும் ஜோதிடம் சம்பந்தம் தான். அவங்களாக அந்த இயக்கிட்டு இருப்பாங்க. இயற்கையாகவே அவர்களுடைய இயக்கத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அதற்கு முன்னோர்களுடைய அனுகிரகம் அவர்கள் செய்த புண்ணியம் என்பது நிச்சயமாக இருக்கும். நான் ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசியிருக்கேன். எந்த டாபிக் அதிக பாகை பத்தி பேசியிருக்கேன், குறைந்த பாகை பத்தி பேசியிருக்கேன், வேதகனை பேசியிருக்கேன், பாசகனை பேசியிருக்கேன். எல்லாம் இந்த பேசாத ஒரே விஷயம் கர்ம நட்சத்திரத்தை இன்னும் பேசல, அதை நீங்க பேசிட்டேன். அப்ப இந்த கர்ம நட்சத்திரம் என்பது ஒரு தனி மனித வாழ்வில் என்ன பண்ணுதுங்க? மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்குகிறது. எல்லோருக்கும் இல்லை, எல்லோருக்கும் கிடையாது. அந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சில பேரை உயர்த்தி விட்டுருக்கு, ஒரு சில பேரை உயர்த்தி விட்டுருக்குது. ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நரேந்திர மோடி ஜாதகம் என்ன திசை நடக்குதுங்க? விருச்சிக லக்னம் என்ன திசை நடக்குதுங்க? சந்திர திசை செவ்வாய் திசை நடக்குது. அதுலதான் பிரதம மந்திரி இல்லையா? அப்ப அனுச நட்சத்திரம், அனுச நட்சத்திரத்துல திசை நடந்துச்சுங்க. ஏன் அவர் பிரதமர் மந்திரி ஆகலையா? இப்ப என்ன காரணம்? அப்ப அவர் என்ன இருப்பாரு? கர்ணநாதன் இயக்கத்தில் இருப்பார். அப்ப கர்ம நட்சத்திரம் அப்படின்னாலும் இப்ப கர்ம நட்சத்திரம் அனுசம், அனுசத்துக்கு அவருக்கு சனி எங்க இருக்குதுங்க? 10 இருக்கு. டிஎன்ஏ குறைக்க சூரியன் 11 இருக்கு. எப்படி தோஷம் பண்ணும்? இப்ப அவருக்கு அனுச நட்சத்திரத்துல திசை இல்லைங்களா? அனுசத்துக்குடைய கிரகம் யாரு? சனி, அவருக்கு 10. டிஎன்ஏ கிரகம் யாரு? சூரியன் 11. கேதுவோட, கேதுனா கொடி, சூரியனா அரசாங்கம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். கர்ம நட்சத்திரம் உயர்வை கொடுத்திருக்கிறது இல்லையா? அப்ப கர்ம நட்சத்திரத்துல எல்லாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. கர்ம நட்சத்திரத்தில் உயர்ந்தவர்களும் உண்டு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, யூடியூப்ல அப்படியே பயப்படுத்துறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா யூடியூப் தொடங்கினாவே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பயப்படுத்துறாங்க. இன்னும் சில பேர் பயப்படுத்துறாங்க. சரி, இதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும், அதை நான் முதல்ல சொல்லிடுறேங்க. இப்பங்க நாங்க வந்து எந்த கோவிலுக்கு பரிகாரம், எந்த சாமிக்கு பரிகாரம் சொன்னாலுங்க நாங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லைங்க. சாமி கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க. 5 அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு பொதுவா. உங்களால முடியலையா பால் அபிஷேகம் பண்ணுங்க. நான் ஒண்ணு வேண்டியது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் ஒரு சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா காலையில என்ன நடக்கும்? அபிஷேகம் நடந்தே தீரும். அந்த அபிஷேகத்துக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 லிட்டர் பால், இல்ல முடியல 5 லிட்டர் பால் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களால சகஸ்கர நாம அர்ச்சனை எல்லா கோயிலுமே பண்ண சொல்லுவோம். பண்ண முடிஞ்சா பண்ணுங்களா, அர்ச்சனை பண்ணுங்க, விளக்கேத்துங்க. உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்குற வசதி இருந்தா நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க சாப்பாடு வாங்கி 4 பேருக்கு கொடுங்க, போதும். எந்த ஒரு இடத்துலையுமே அந்த அபிஷேகத்தை பார்ப்பது, மூலவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது சில ஆகர்ஷத்தைகள் வெளிப்படும். அதை நாம உணரணும். அப்போ வந்து நம்ம தானம் கொடுக்கறதுலையும் அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுலையும் பவர் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாங்க சார், இதை நான் சொல்லிடுறேன். நாங்க கொடுக்குற கோவில் எந்த கோவிலுக்கு அனுப்புனாலுமே அங்க போய் சிவனுக்கு அபிஷேகம் முடிஞ்சா முழு அபிஷேகம் பால அபிஷேகம் தான் பண்ண சொல்றோம். நெய்வேத்திய உணவு கொடுக்க சொல்றேங்க.
எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் பதிவு பண்ணி ஆகணும் உங்களுக்கு. ஏன்னா ஏன்னா நம்ம அனுப்புறவங்க எல்லாம் நம்மளை தப்பா நினச்சிக்குவாங்க. திருநின்ற ஊர்னு ஒரு கோவில், மகாலட்சுமீஸ்வரர் கோவில், இது அவங்களுக்கு தெரியறதுக்கு தான் பேசுகிறேன். ஒரு கிளைண்ட் அனுப்பிச்சுங்க, போனாங்க. போயிட்டு நாம் வந்து பாலாபிஷேகம் பண்ண சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. போய் எல்லாம் பண்ணிட்டு அங்கே வெளியே வரும்போது அந்த பூஜை பண்ண ஐயர் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காருங்க, நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் உங்களுக்கு பலிக்காது, எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகாது. நான் ஒரு பூஜை பண்ணேன், அது ஒரு 50,000 ரூபாய் செலவாகும், பண்ண சரியாகிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன நியாயமாங்க? தப்பா இல்லைங்களா? அதாவதுங்க அவர் சொல்றாரு பிரசன்னம் பார்த்தேன், அவர்கிட்ட அவர் பிரசன்னம் பார்க்க கேட்டாருங்களா? ஒரு கோவிலுக்கு சாமி நம்பி நம்ம அனுப்புறோம், அவங்க அங்கே போய் என்ன பண்ணணுங்க, அதை வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க. இவரு ஒரு பிராமணராக இருக்கக்கூடியவர் அதை பூஜையை முடிச்சு கொடுத்துட்டு அனுப்பி வைக்கணும். இப்படி செய்யலாமா? நான் எல்லாத்தையும் குத்த சொல்லிங்க. ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் மற்றவர்களுக்கும் கெட்ட பேர் வந்துடும். வருமா வராதுங்களா? அதாவதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க, நீங்க பரிகாரத்தை வந்து அப்படி இப்படி 50,000 லட்சக்கணக்கில் செலவு பண்றதை விட ஒரு சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்கின்ற போது கிடைக்கின்ற சக்தியை விட வேற சக்தி இல்லை. சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறத விட சக்தி எந்த மாந்திரிகம் தாந்திரியத்திலும் கிடையாது. மாந்திரிகம் தாந்திரிகம் அது அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். மாந்திரிகம் தாந்திரிகம் என்பது எல்லாம் கூட உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கின்ற திசா புத்திகளுடைய அடிப்படையில் தான் இயங்கும். மாந்திரி இருக்குது இல்ல, தாந்திரி இருக்குது இல்லைங்கிறதுக்கு நாங்க விஷயத்துக்கு வரலைங்க. எல்லாமே உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற திசா புத்திகளுடைய கட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய இயக்கம் திசா புத்தி அந்தரம். அந்த திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை பலன். இப்ப திசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறது ஒரே சீர்கோட்டுல 3 நல்லா இருக்கிறவங்க அந்த காலகட்டங்களில் உயர்ந்து நிற்பாங்க. திசா புத்தி நல்லா இருந்தாலும் உயர்ந்து நிற்பாங்க. அந்தரம் சேரும்போது முழு உயர்வு கிடைக்கும். திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கும்போது ஓரளவு உயர்வு கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சப்ஜெக்ட். அதனால ஏன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னம்னா அந்த கோவிலுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நிறைய கோவில்கள் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. முடக்கு கோவில், திதி கோவில், அவயோகி கோவில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தனியாச்சல் ஐயா தான் இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும், கண்டிப்பா நன்றி சொல்லணும். ஆனால் இப்போ நம்ம இந்த கோவில்களுக்கு போகும் பொழுது ஒரு சில கோவில்களில் வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களும் நடக்கிறது. அதை சுட்டி காட்டுறேன். ஏன்னா நம்ம வாடிக்கையாளர் நம்மளை தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது ஒரு கிளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்லங்காட்டி பரவாயில்லைங்க, இப்போ சொல்லாம எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. அப்போ வந்துங்க என்னைக்குமே வந்து தெய்வ சக்தி அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய அந்த நீங்க அந்த அபிஷேகத்தாலையும் 4 தான தர்மத்தாலையும் அது சரியாயிடும். சரியாகணும், நேரம் இருந்தால் சரியாயிடும். சரிங்களா? அப்போ வந்துங்க இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கர்ம நட்சத்திரம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுக்குமா தாழ்வை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கர்ம நட்சத்திராதிபதி இருக்கின்ற நிலையும் அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ கிரகம் இருக்கின்ற நிலையையும் பொறுத்து தான் அவங்களுடைய அந்த கர்ம நட்சத்திரம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்பதை உறுதியாக முடிவு செய்ய முடியும். இதுக்கு பல விதிகளை ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. எடுத்தாங்கோப்போன்னு நம்ம சொல்லிட முடியாது. பல விஷயங்களை ஆய்வு பண்ணா அதுக்கு விடை கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க மேடம். சார், ரிஷப லக்னம் சனி திசை நடக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல சனி நின்று திசை நடத்துறாரு. என்ன லக்னங்க? ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலேயே சனியா 2ஆம் இடத்துல சனியா? லக்னத்துல சனி, பாவக மாற்றத்துல 2ல சனி. அதை விட்டுருங்க. இப்போ ராசி கட்டத்துல 2ல லக்னத்துல சனி இருக்காரு, மிருகசீரிஷத்துல இருக்காரு. இப்ப இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒரு கர்ம நட்சத்திரம். அப்ப என்ன லக்னம்? ரிஷப லக்னம். ரிஷப லக்னமே தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்ப ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் யாருங்க? 7-12 கூடியவர். 7-12 உண்டானவர். அப்ப 7-12னா என்னங்க? 7ஆம் இடம் மனைவி, 12ஆம் இடம் வெளிநாடு வெளிமாநில சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே. செவ்வாய் எங்க இருக்காருங்க? 8லிங்க. 8ல. சரியா போச்சு. விருச்சிகத்துல. இப்போ என்னது? 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார். இருக்கலாமா? தப்பு தானுங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருந்தா தப்பு தானே? தனுசுல. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இப்போ இந்த கர்ம நட்சத்திரம் படு மோசமா வேலை செய்யும். எந்த வகையில வேலை செய்யும்? கல்யாண வாழ்க்கை, மனைவி சம்பந்தமான விஷயங்கள். அடுத்து 7ஆம் இடங்கிறது சமுதாயம், சமுதாயத்தில் கிடைக்கிற அந்தஸ்து, வியாபாரம், இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணும்? கண்டிப்பா பாதிக்கும் கர்ம நட்சத்திரம். ஒன்று திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இல்லைன்னா வியாபாரத்துல பிரச்சனை, இல்லைன்னா சமுதாயத்துல
நம்ம நேம் கெட்டு போயிடும், சமுதாயத்துல அந்தஸ்து நிலை குறைஞ்சு போயிடும். இதையெல்லாம் இந்த கர்ம நட்சத்திரம் செய்துவிடும். 12ஆம் இடம் சுகத்தையும் கெடுத்துரும். 12ஆம் இடம் 8ல் போச்சு, சுகத்துக்கு எடுத்துரு. வெளிநாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் பாதிப்பு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதுங்களா? கண்டிப்பா நடக்கும். ஆனா அவயோகியா செவ்வாய் இருந்தாலோ நடக்காது. அவயோகியா இருந்தா மட்டும் நடக்காது. இப்போ சொல்லுங்க, இவங்களுக்கு இந்த திசை எப்ப நடந்துட்டு இருக்குதா? ஆமாங்க. யாருங்க இது? இப்போ சனி திசையில சுக்கிர புத்தி. சரி, யாருங்க இது? யார் ஜாதகம் இது? எங்க பையன். உங்க பையன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இன்னும் இல்லைங்க. இந்தா தெரியும். சரி, இப்ப சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து நிலை வேணும், சரிங்களா? அப்ப சமுதாயத்துல எதிர்பார்த்த அந்தஸ்து நிலைக்கு வந்துட்டாரா? இல்லைங்க. இன்னும் இல்ல. இப்ப எத்தனை நாள் இந்த திசை நடக்குது? சுக்கிர புத்தி நடக்குதுங்க. இல்ல, எவ்வளவு நாளா இந்த திசை நடக்குதுங்க? எத்தனை வருஷம் ஆச்சுங்க சனி திசை வந்து? 3 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. சனி திசையில சுக்கிர புத்திங்கன்னா 3 வருஷமா? 3, 6, 7, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. அப்போ என்னன்னா, இப்ப அந்த சமுதாயம், இப்ப மனைவி வந்தா பிரச்சனை வரும். அடுத்து சமுதாயம் தான். இப்போ சமுதாயத்துல ஒரு நேம் ஃப்ரேம், இப்ப சமுதாயத்துல கிடைக்கிற அந்தஸ்து இன்னும் கிடைச்சிருக்காது. இல்லைங்க. இருக்குதுங்களா? இல்லைங்க. எனக்காக சொல்லாதீங்க சார். இல்லைங்க. இல்ல. அப்ப இந்த சமுதாயத்துல அந்தஸ்து வேணுமா வேண்டாங்களா? அதுக்கு என்ன செய்யணுங்க சார்? அதான் நான் சொன்னீங்களே, கர்ம நட்சத்திரத்திற்கான நிவர்த்தி 4 நாள் அன்னதானம் கொடுக்கும். அன்னதானம் அவர் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாரு. அன்னதானம் கொடுக்கறதுக்கும் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் கிடக்குது? இல்லைங்க சார், அன்னதானத்தை கொடுக்கணும்னா அவர் தானே சார் தரணுமா, நான் தரலாம்? இல்லைங்க, அன்னதானத்தை நம்ம கோவிலுக்கு தான் போய் பண்ண கிடையாதுங்க. ஒரு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய 4 ஏழைகளுக்கு கொடுத்துடலாம். அப்போ முதல்ல இது கிரகமே மோசம், கிரகத்துக்கே நீங்க பரிகாரம் செய்ய வேண்டி இருக்குது. கர்ம நட்சத்திரம் இந்த நேரத்தில் ரொம்ப தாக்குதல் பண்ணும். எத்தனை வயசாச்சுங்க பையனுக்கு? 22ங்க. இப்பதான் 22 ஆகுது. இன்னும் நேம் பிரேம் கிடைக்கிறதுனா நீங்க கரெக்டான பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா தான் நேம் பிரேம் கிடைக்கும். சரிங்க, இவருக்கு இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இவரு சார் என்ன சார் எல்லாமே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, 8ஆம் இடத்துல கெட்டது மட்டுமே இல்லை, நல்லதும் இருக்கு. 8ஆம் இடம் 12ஆம் இடம்னா என்ன நல்லதுங்க? 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்ன நல்லதுங்க? ஒரு போலீஸ், ஒரு வக்கீல், ஒரு ஜோதிடர் கூட விட்டுருங்க, வக்கீல், போலீஸ், ஜோதிடர் வருவாங்க. 7, 8, 12 தான் அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகர் இந்த துறையில் இருந்தால் வெற்றியாளராக மாறலாம். எந்த துறையில் இருக்காருங்க? இன்னும் எந்த துறைக்கும் போகலைங்க, வீட்டில் தான் இருக்காரு. என்ன படிச்சிருக்காருங்க? பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் தான் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. வேலைக்காகன்னு தெரியுது, நம்ம என்ன பண்றது? அதை வச்சுதுன்னா வாடிக்கையாளர் வரணும் இல்லைங்க. ஒவ்வொரு ஜோதிடரும் சரியான வழிகாட்டுதலே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபீஸ் கொடுக்குறோம் பாக்குறோம், ஆனா அங்க சரியான வழிகாட்டுதல் இல்ல. சரிங்க, அதை நான் வழி காட்டுறீங்களே. ஒண்ணு போலீஸ் ஆக்கிருங்க, இல்ல வக்கீல் ஆக்கிருங்க, இல்லைன்னா டாக்டர் ஆக்கிடுங்க. என்னங்க மேடம்? சரி, மேடமே போலீஸ்னா பையனையும் போலீஸ் ஆக்க வேண்டியது கர்மா, அவ்வளவுதான். இல்ல சார், முடியல வக்கீல் ஆக்கிடலாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால என்ன பண்ணலாங்க சார்? நாங்க என்ன பண்றோம்? படிக்க இல்ல இப்ப வக்கீலுக்கு படிக்க சொன்னாலும் அவருக்கு போகணும் இல்ல, நம்ம படிக்க பணம் கட்ட தயார், அவர் போகணும் இல்லைங்க. போகணும். அதுக்கு என்ன செய்யலாங்க சார்? சரி, இப்ப இது என்னதான் பண்றதுங்க? இந்த மாதிரி 7ஆம் அதிபதி 8ல போயிட்டாரு, எதுக்கு என்ன பண்ணினாலும் பிரச்சனை தான் அங்க உட்கார்ந்து இருக்குதுங்க. வாழ்வியல் பரிகாரங்கள் தான் பண்ணணும். என்ன பண்ணலாங்க சார்? வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாங்க? 7ஆம் அதிபதி 8ல, அவர் காலபுருஷருக்கு 12ஆம் அதிபதி அவர் தான். 7, 8, 12 சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, டிரைவர்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரா போக சொல்லுங்க. அவங்களுக்கு இல்ல, அவர் போக மாட்டாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா 8, 12 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தான். சரிங்களா? அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு என்ன பண்ணலாங்க? ஹெல்ப் பண்ணலாம். எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாங்க சார்? பணம் கொடுக்கலாம். அது செவ்வாய் தானே உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு மாசம் ஆனா 300 ரூபாய் பணம் கொடுக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை பாப்பாரு இல்லைங்களா, 8ல இருந்து அவங்களுக்கு 3 பணம் கொடுக்கலாம். அல்லது இந்த கோவில் சுத்தம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். இந்த 2 பரிகாரத்தை ரெகுலரா செஞ்சுட்டு வந்தா அதனுடைய தோஷத்தன்மை கம்மியாகும். ஒரு நாள்ல நடக்காதுங்க, ஒரு மாசத்துல நடக்காதுங்க, ஒரு வருஷமாச்சு செய்யணும். இந்த திசை முடிகிற வரைக்கும் செய்யணும். ஒரு வருஷம் செஞ்சாதான் கொஞ்சமாச்சு பலன் தெரியும். ஏன்னா இது கர்மா ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா முதல்லயே அது கர்ம நட்சத்திரம், 10வது அந்த கிரகம் போய் 8ல மறைஞ்சு நிற்கிதுங்க. இதுல டிஎன்ஏ கிரகம் குரு எங்க இருக்காருங்க? குரு பூச நட்சத்திரம் 8 குடையவன் 3ல இருக்கிறார். சரி பரவாயில்ல, வக்ரமா
வக்ரம குரு. ஆமாங்க சார். பரவாயில்ல, அது நோ ப்ராப்ளம். அந்த கிரகத்தால பாதிப்பு இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இங்கே தான் இருக்குது. எதுலீங்க? செவ்வாயால தான் பிரச்சனை. இது பாவகத்திலேயே பாதிப்பு. இப்போ கர்ம நட்சத்திரம் கடுமையா பாதிக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, கர்ம நட்சத்திரம் கடுமையான பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்ப நீங்க வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமா அந்த சொன்ன 4 நாள் அன்னதானம் மறந்துடாதீங்க. அது அப்படியே எழுதி வச்சிட்டீங்க. அது யாருக்கு பண்ணணும் அப்படின்றது இல்லாதவங்க. ஓகேங்களா? அப்போ சரி, அப்போ ஒரு கோயில் சுத்தம் பண்றவங்களுக்கு செருப்பு, போர்வை, ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு 300 ரூபாய் பணம் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில. அப்போ நாம் செய்கின்ற வாழ்வியல் பரிகாரங்கள் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. அதாவது சில பேர் கேட்பாங்க, சார் வாழ்வியல் பரிகாரம் செய்ய சொன்னீங்க. சார், துப்புரவு பணியாளர்ங்கிறது கோயில் சுத்தம் பண்றவங்க, கோவில் சுத்தம் செய்யறவங்க, இல்லைன்னா ஸ்கூல் சுத்தம் பண்றவங்க. ஏனென்றால் அந்த விருஷப லக்னத்துக்கு 8ல் தானே செவ்வாய் இருக்கிறாருங்க. அந்த 8ஆம் இடம் எதுங்க? தனுசு ராசி. தனுசு ராசி என்னது? கோவில். தனுசு ராசி என்ன? பள்ளிக்கூடம். ஓகே, எல்லாமே காரகத்துவங்கள் தான். பாவக காரகத்துவம், அது என்ன சொல்லுங்க, கிரக காரகத்துவம். இதை தவிர நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்ல போறது கிடையாது. ஓகேங்களா? அப்ப நம்ம செய்யற பரிகாரங்கள் அப்படிங்கிறது எப்படிங்க? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவும். ஒரு சில பேருக்கு பரிகாரங்கள் செய்வாங்க, என்னன்னா நல்ல திசை நடக்கும், நல்ல புத்தி நடக்கும், ஆனா பலன் கிடைக்காம இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சரியான அந்தரங்கள் ஒரு 6 மாசத்துக்கு நல்லது இருக்காது, அல்லது 12 மாசத்துக்கு நல்ல அந்தரம் இருக்காது. நாம திசாபுத்திக்கு தான் பலன் சொல்லுவோம். அந்தரத்துக்கும் சேர்த்து சொன்னோம்னா விடை கிடைக்கலாம். ஆனா நம்ம திசாபுத்திக்கு பலன் சொல்றதுக்கே டைம் கம்மி. அப்ப அந்தரத்தையும் பிரிச்சு சொல்றது கஷ்டம். ஆனா செய்யற பரிகாரங்களுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். அது நீங்க இதை சாதாரணமா நினைக்காதீங்க. இதெல்லாம் அனுபவத்தில் நாங்க பார்த்தது. செய்த பரிகாரங்கள் ஒரு நாளும் உங்களை கைவிடாது. இப்ப சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஒரு சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க, போயிட்டு வந்தோடனே கஷ்டம் வரும். என்னாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே கஷ்டம் உச்சகட்டத்துக்கு போகும். ஆனா உச்சகட்டத்துக்கு போய் ஒரு முடிவை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ நாம் செய்கின்ற கோவில் வழிபாடுகளும் சரி, வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அவருக்கு நல்ல அந்தரம்னா உடனே ரிசல்ட். ஒரு அந்தரம் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சா கொஞ்சம் 6 மாசம் ஆகலாம், சில நேரத்தில் 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா சொன்ன வாழ்வியல் பரிகாரங்களையும் கோவில் பரிகாரங்களும் செய்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிக்கலாம். நான் போன மீட்டிங்லேயே சொன்னேன், திதி தேவதையை பிடித்து கொண்டே வந்தாலே போதும். திதி தேவதைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை சக்தி உண்டு. வருஷத்தில் நான் 3 டைம் போனாவே போதும், உங்களுக்கான முடிவு கண்டிப்பா வரும். நல்ல முடிவு கண்டிப்பா வரும். சரிங்களா? சரிங்க, ஓகே, இருங்க. இன்னும் இது இருக்கு, என்ன சொல்லுங்க? சரிங்க, கர்ம நட்சத்திரத்தை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணுங்க, பார்த்து எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுங்க. வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துட்டேன். கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தா என்ன வாழ்வியல் பரிகாரம்? நான் சொல்ற கர்ம நட்சத்திரம் எதுங்க? தாராபலன் வரிசையும் சொல்லிட்டேன். இந்த கர்ம நட்சத்திரத்தில் இருந்தா என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லிட்டுங்க. சில கோவில் வழிபாடுகள் இருக்கு, அதை நட்சத்திரப்படி நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ அனைவரும் உங்களுடைய ஜாதகத்தில் கர்ம நட்சத்திரம் இருக்கிறதா, கர்ம நட்சத்திரம் தோஷமாக இருக்கின்றதா என்று அறிந்து உங்களுக்கேற்ற தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த இறைநிலவையும் பிரபஞ்சமும் என்றும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் அந்த 10வது நட்சத்திரம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த கர்ம நட்சத்திரத்தை பற்றிய ஒரு விளக்கம். அதாவது இந்த கர்ம நட்சத்திரம் யாருக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாங்க. முதல்ல கர்ம நட்சத்திரம் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம். சரிங்களா? இப்போ ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஜாதகர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரம்னா எந்த ராசி வருங்க? மிதுனமும் வரும், கடகம் வரும். ஓகேங்களா? அப்போ மிதுனமே வச்சுக்கலாங்க. ஓகே, சரிங்களா? ஒரு ஜாதகர் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். 10வது நட்சத்திரமா என்ன வருங்க? புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வரும். சரிங்க.
அப்ப இந்த கர்ம நட்சத்திரம் யாருக்கு எப்பொழுது வேலை செய்யும் நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா? எப்ப வேலை செய்யுங்க? அதுல இருக்கின்ற கிரகங்களுடைய திசாபுத்தியில வந்து அந்த கர்ம நட்சத்திரம் வந்து வேலை செய்யும். இப்போ உதாரணமா நாம ஒரு லக்னம் ஒண்ணு வச்சுக்கலாம், சரிங்களா? மகர லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இப்ப மகர லக்னத்துக்குங்க புதன், மகர லக்னத்துக்கு புதன் வந்து 10ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 10ல் விசாகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு 10வது விசாக நட்சத்திரத்தில் யார் இருக்காங்க? புதன் இருக்கார். அப்போ அவருக்கு கர்ம நட்சத்திரம் எப்படி எதன் மூலமாக வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, இந்த புதன் லக்னத்துக்கு யாருன்னு பாருங்க. புதன் யாருங்க? 1 2 3 4 5 6 குடையவர் புதன். அடுத்து 7 8 9 குடையவர் புதன் இல்லையா? இந்த புதனுடைய வீடு எதுங்க? மிதுன ராசியும் கன்னி ராசியும் புதனுடைய ராசிகள். அப்போ அதற்குண்டானவர் தான் புதன் இல்லையா? அப்போ கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது 6க்குண்டான 9க்குண்டான புதனுடைய புதன் தான் அதுல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப 6ஆம் எண்ணா யாருங்க? 6னா யாருங்க? அம்மாவுக்கு அடுத்து பிறந்தது. அதாவது 4ஆம் இடம் அம்மா, அம்மாவுக்கு 3 என்னது? அது அடுத்து பிறந்தவங்க, அது தங்கச்சின்னு நீங்க வச்சுக்கலாம், தம்பின்னு வச்சுக்கலாம். இப்ப தம்பியா இருந்தா தாய் மாமன், தங்கச்சியா இருந்தா சித்தி, ஓகேவா? அப்போ அவங்க தாய் மாமன் அல்லது அவங்களுடைய சித்தி, இவங்க அல்லது இவங்களோட பிறந்தவங்க கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்பா, ஒன்று அப்பா அல்லது அப்பாவோட கூட பிறந்தவங்க, சரிங்களா? இந்த உறவுகளுக்கு இந்த திசையில் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கர்மத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறதா கர்ம நட்சத்திரம், புரிஞ்சுங்களா? 10வது நட்சத்திரம். முதல்ல இந்த 10வது நட்சத்திரத்துல யாரு இருக்காங்க, எப்படிங்க யாரு இருக்காங்க, அவங்க லக்னத்துக்கு யாரு, ஓகேங்களா? அப்ப அவங்க லக்னத்துக்கு யாருன்னு பார்த்து என்ன பண்ணுங்க, அதற்கேற்ற பரிகாரத்தை பண்ணணும். நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா வீடியோல, என்ன சொன்னாங்க? கர்ம காரியம் செய்யவங்க, கர்ம காரியம் நாமளே போய் செய்யணும். யாருக்கு செய்வோம்? அனாதை பிணங்களுக்கு. அப்போ இது எப்ப செய்யணும் அப்படின்னா, இப்ப இந்த புதன் திசை ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அப்பதான் இந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ புதன் திசை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தி தொடங்கும் இல்லையா? புதன் திசை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன புத்தி தொடங்கும்? சனி திசை என்ன திசை நடந்திருக்கும்? சனி திசை நடந்திருக்கும். அதுல கடைசி புத்தி என்ன நடந்திருக்கும்? குரு புத்தி நடந்திருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணுங்க? குரு புத்தி ஸ்டார்டிங்லயே குரு புத்தி நடந்திருக்கும் இல்லைங்களா? சனி திசையில குரு புத்தி முடிஞ்சோடனே புதன் திசை வந்துடும். அப்ப அந்த சனி திசை குரு புத்தி ஸ்டார்டிங்லேயே ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் செய்ய வேண்டும், உடைய சொந்த செலவில் அடக்கம் செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த ஒரு கசையன் எப்பங்க? இந்த சனி திசையில குரு புத்தி முடிஞ்சு இந்த புதன் திசை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் அப்போ ஒருக்கா என்ன பண்ணணுங்க? நீங்க வந்து அந்த கர்மகாரியம், அந்த நீங்களே கர்மகாரியம் பண்ணணும். அந்த அனாதை பிணங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணுங்க? செலவேற்று அடக்கம் செய்ய வேண்டும், ஓகேங்களா? அப்ப நான் இப்படித்தான் என்ன பண்ணுங்க. இப்ப நம்ம 6 9ன்னு நம்ம எடுத்துட்டோம். ஒரு சில பேருக்கு லக்னாதிபதியே வருவார். லக்னாதிபதினா யாரு? ஜாதகரே வருவார். அப்ப ஜாதகருக்கு அல்லது ஜாதகருடைய கூட பிறந்தவங்களுக்கு நடக்கலாம், ஏன்னா அவங்க ரத்த உறவுகள். அல்லது இப்போ ஒரு 5ஆம் இடம்னா என்ன ஆகும்? அது பெரிய பாதிப்பு இல்லையா? 5ஆம் இடம்னா யாருங்க? குழந்தை. 7ஆம் இடம்னா 2வது குழந்தை. இப்ப நடக்குது இல்லைங்களா? ஒரு சில இடங்கள்ல நடக்குதா இல்லைங்களா? அவங்க குழந்தைகளுக்கே கர்மம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வருது. அப்போ நாம இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி அந்த அனாதை பிணங்களை என்ன பண்ணலாங்க? உங்களுடைய செலவில் அடக்கம் பண்ணிட்டு அந்த அதுக்குண்டான காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா நமக்கு வர்றது சரியாகிவிடும், சரிங்களா? அப்ப இதுதான் கர்ம நட்சத்திரங்க. அது புரிஞ்சுங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்துல கர்ம நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்கா செக் பண்ணிக்கிறது நல்லதானே சார்? ஓ, எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம பண்றோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்களே. ஒரு அனாதை பிணத்தை அடக்கம் பண்றது ஒரு கஷ்டமான காரியமா? புண்ணியம் தானே. அப்ப நம்ம அந்த கர்ம நட்சத்திர தோஷத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா? சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து நட்சத்திர வரிசையில 10வது நட்சத்திரமாக வரிய கர்ம நட்சத்திரத்தை பற்றிய விஷயங்கள், ஓகேங்களா? சரி, அடுத்து இப்ப நம்ம வந்து அப்படியே பேசும்போது என்ன பார்த்தங்க? ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு கர்ம நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்.
இப்போ மேஷத்தில் அஸ்வினி, ரிஷபத்தில் மிருகசிரிடம், மிதுனத்தில் திருவாதிரை, கடகத்தில் ஆயில்யம், சிம்மத்தில் பூரம், கன்னியில் அஸ்தம், துலாத்தில் வந்து சித்திரை, விருச்சிகத்தில் அனுஷம், தனுசுல மூலம், பூராடம், உத்திராடம், மகரத்தில் அவிட்டம், கும்பத்தில் வந்து பூரட்டாதி, மீனத்தில் உத்திரட்டாதி பார்த்தோம். சரி, ஒருவருக்கு கர்ம நட்சத்திரத்துடைய பாதிப்பு இருக்குதா? அப்படி இருந்தால் அவரை எந்த ரூபத்தில் பாதிக்கும் அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்த ஜாதகர். ஓகே, அவருக்கு ஏதாவது ஒரு திசை, உதாரணமா ராகு திசை. இப்போ விருச்சிக ராசிக்குள்ள எது கர்ம நட்சத்திரம்னு பார்த்தோம்? அனுஷம் பார்த்தோம். அப்போ இவருக்கு இந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய பாதிப்பு அந்த திசையில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ இந்த ராகு திசை இருக்குதுன்னா இந்த ராகு திசை எப்படி செயல்படும்? நட்சத்திர வழியாக தான் செயல்படும். அப்போ அனுச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்போ சனி பகவான் யாருங்க? பதினொன்றாம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். இவர் இந்த லக்கணத்துக்கு 11, 12ஆம் வீடு இவருடைய வீடு. அதுக்கு உண்டான சனி எங்க இருக்கிறாருன்னு முதல்ல பார்க்கணும். சரி, இப்போ உதாரணமா சனி பகவான் 8ல் இருக்கிறது இந்த லக்கணத்துக்கு நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? இந்த லக்கணத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் இல்லை, கெட்டவர். ஏன்னா 12ஆம் வீடு, 12ஆம் என்னங்க? விரயம், விரயம் சம்பந்தமான விஷயங்கள். 11ஆம் இடங்கிறது லாபம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ 12ஆம் அதிபதியாகவோ வந்து விட்டால் இன்னொரு ஸ்தானம் 5ஆம் இடமாகவோ அல்லது திரியோண ஸ்தானமாகவோ கேந்திர ஸ்தானமாகவோ இருக்கணும். அப்போ கேந்திர ஸ்தானம்னா என்னங்க? 1, 4, 7, 10 இல்லைன்னா 1, 5, 9 அப்படி இருந்தால் தான் அந்த கிரகம் சுபராக வரும் அந்த கிரகத்துக்கு. அப்போ இது 12ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானம் வந்துருச்சு. இன்னொரு ஸ்தானம் இதில் வருதா? 1, 4, 7, 10 1, 5, 9 இருக்குதா? இல்லை. அப்போ இந்த கிரகம் யாருங்க இந்த லக்கணத்துக்கு? பாவி. அப்போ இந்த பாவி 8ல் மறைஞ்சிட்டா நல்லதா கெட்டதா? நல்லது. இப்போ இவங்களுக்கு இந்த கர்ம நட்சத்திரம் வேலை செய்யுமா? நட்சத்திர கிரகம் வேலை செய்யுமானா தோஷத்தை செய்யாது. சரி, ஒரு வேலை இந்த ஜாதகர் இவர் பாவின்னு எல்லாத்துக்கும் முடிவு பண்ணிட முடியாது. 11ஆம் இடம் லாபம், 12ஆம் இடம் வெளிநாடு. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இல்லையாது? உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடம் இயங்குனா தோஷம். ஆனால் 12ஆம் இடங்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு யோகம். அப்படிப்பட்டவர் மறையலாமா? உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் மறையலாம், பாவி ஆயிடுவார். ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடங்கிற அந்த வெளிநாடு தான் 12ஆம் இடம். அவரே லாபாதிபதியாக இருக்கும்போது 8ல் மறைஞ்சா அது தோஷம். புரியுதுங்களா? அப்போ இந்த லக்கணத்துக்கு சனி பகவான் போய் 8ல் மறையிறது உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு யோகமாகவும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தோஷமாகவும் மாறும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அவர் வெளிநாட்டிலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கிறது என்னங்க? கடுமையான தோஷம். இது ஒரு கணக்கு. அடுத்து இந்த அனுச நட்சத்திரம் எந்த நட்சத்திரம், எந்த கிரகத்துடைய டிஎன்ஏ? அனுசம் எந்த கிரகத்துடைய டிஎன்ஏனா சூரியனுடைய டிஎன்ஏ. அப்ப இந்த லக்கணத்துக்கு சூரியன் யாருங்க? 6ஆம் வீட்டுக்கு உண்டானவர். அவர் வெளிநாட்டிலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தால் தோஷம்னு முதலே இங்கே சொல்லியாச்சு. 6ஆம் இடம்னா என்னதுங்க? நல்ல விஷயம், வேலை. ஓகேங்களா? 6க்கு உண்டானவர் வேலையை சொல்றவர். ஓகே, அந்த 6க்கு உண்டான சூரியன் போய் லக்கணத்துக்கு 10ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வேலையில் இருக்கிறார், நல்லதா கெட்டதா? வேலையில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு 6ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு இந்த 2 கிரகத்தையும் ஆய்வு பண்ணும்போது வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறார், வேலையில் இருக்கிறது யோகம். ஆனால் இது டிஎன்ஏ கிரகம் யோகமாக இருக்குது. 6ஆம் இடத்துக்கு உண்டானவராக டிஎன்ஏ கிரகம் வந்து 9ல் நல்லா இருக்கிறார், 10ல் நல்லா இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருங்க? அவர் வேலையில் இருக்கிறது ஓகே. ஆனால் அதே சமயத்தில் அனுஷம்
சனி பகவான் 11க்கும் 12க்கு உண்டானவர், வெளிநாட்டுக்கு உண்டானவர் 8ல் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு அது என்னங்க? தோஷம். அப்போ இந்த இடத்துல கர்ம நட்சத்திரம் தோஷத்தை வழங்குமா வழங்காதான்? கிரகம் வழங்கும் போது நட்சத்திரமும் மிகப்பெரிய தோஷத்தை வழங்கிரும். அப்போ அவர் வெளிநாட்டுல போய் இருப்பாரு, ஆனா என்ன பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, வெளிநாட்டுல இருக்கிறோம் ஆனா பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியலன்னு சொல்றாங்களா இல்லையா? ரொம்ப கஷ்டம், வேலையில தான்ப்பா இருக்கிறேன் சொல்றாங்க, வேலையில இருப்பாரு ஆனா ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி நிலை இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணணுங்க, இந்த கர்ம நட்சத்திர பரிகாரத்தை பண்ணணும். என்ன பரிகாரம் சொன்னாங்க? இந்த நட்சத்திரம் அனாதை பிணங்கள் இல்லைங்க, இது 4 மாசத்துல 4 நாள் அன்னதானம் சொன்ன இல்லைங்களா? என்னென்னங்க? அமாவாசை நாள், தமிழ் மாசம் முதல் நாள், வியாதிபாத நாம யோகம், வைதுருதி நாம யோகத்தில் என்ன பண்ணணுங்க, 4 நாட்களும் அன்னதானம் செய்ய வேண்டும். அதுதான் என்னங்க இவங்களுக்கான பரிகாரம். ஸோ இது வந்து நட்சத்திர பரிகாரம் தான். இதற்கு பாவக பரிகாரமும் இருக்கு. இதுக்கு என்ன இருக்குதுங்க? பாவக பரிகாரம் இருக்கு. இப்போ பாவக பரிகாரம்னு போட்டிங்கன்னா 11க்கும் 12 கூடையவன் 8ல் மறையும் போது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, 12ஆம் இடமும் 8ஆம் இடம் கனெக்ட் ஆனால் என்ன பரிகாரம்? ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தமாச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு சனி எங்கே பார்க்குதுங்க? 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 2ஆம் இடம்னா பணம் சாப்பாடு எப்படி எடுத்துக்கலாம். அப்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு என்ன பண்ணணுங்க, சனிக்கிழமை நாளில் ஒரு 600 ரூபா பணம் கொடுக்கணும், இல்லை 150 ரூபா கொடுக்கலாம். சனினா 6, அப்போ அந்த 6 வரிசையில் அவர் என்ன பண்ணலாம், பணம் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கர்ம நட்சத்திரத்துக்கான வாழ்வியல் பரிகாரையும் பண்ணிடணும். இந்த அனுசத்துக்கான கோவில் ஒன்று இருக்குதுங்க, கர்ம நட்சத்திரத்துக்கான கோவில் ஒன்று இருக்கு. இந்த அனுச நட்சத்திரத்துக்கான கர்ம நட்சத்திரத்தை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இதை எடுத்துக்கலாங்க, திருநெல்வேலியில் சேரன் மாதேவி இருக்கார் இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய அம்மைநாதர் திருக்கோவிலில் போய் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு என்ன பண்ணலாங்க, அந்த சிவனுக்கு பாலாபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலும் அந்த கர்ம நட்சத்திரத்துடைய தோஷம் என்பது நிவர்த்தி ஆகும். அப்போது கர்ம நட்சத்திரம் இது வந்து கோவிலுக்கு போக முடிஞ்சிங்க போகலாம், இல்லைன்னா இந்த வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கர்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு சில கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு போக முடிஞ்சால் போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டான். அப்போது அந்த நட்சத்திரத்திற்கான கர்ம நட்சத்திரத்திற்கான வாழ்வியல் பரிகாரத்தையும் செய்யணும், இந்த பாவக ரீதியாக பாதிக்கப்பட்டதுக்கான வாழ்வியல் பரிகாரத்தையும் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, இவர் வெளிநாடு போகலை, உள்ளூர்லேயே இருக்கிறார், உள்ளூர்லேயே வேலையில் இருக்கார், ஒரு லோக்கல் இப்போ நாமக்கல்லில் பிறந்திருக்காருன்னா இங்கேயே வேலையில் இருக்காருன்னா 6ஆம் இடம் 10ல் இருக்குது, வேலை ஓகே, 12 கூடையவன் விரையாதிபதி 8ல் போயிட்டா ஓகே, இவங்களுக்கு கர்ம நட்சத்திரம் பாதிக்காது. புரியுதுங்களா? அப்போ யாரை கர்ம நட்சத்திரம் பாதிக்கும், யாரை கர்ம நட்சத்திரம் பாதிக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுங்களா? அப்போ இன்னொரு ரூல்ஸ் சொல்கிறேங்க, ஒரு வேளை 6ஆம் அதிபதி 9ல் 10ல் இருக்கிறாரு, வேலையில் இருக்காரு, நல்லா இருக்கிறாருன்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு வேளை சூரியன் லோ டிகிரியாக இருந்தால் வேலை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்ளூர் இருந்தாலும் தோஷம், அவங்க வேலையில் நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அவயோகியாக இருந்தாலும் கஷ்டம். இப்படி நாம் என்ன பண்ணணுங்க, ஒரு சில விஷயங்களை நம்ம ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை வந்து நமக்கு வராது. சரிங்களா? ஏன்னா இந்த லோ டிகிரியில் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குதுங்க, அதுக்கும் அது நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்ம வந்து கர்ம நட்சத்திரம்னா 2 விதமான கர்ம நட்சத்திரங்கள், 10வது நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இருக்கின்ற கர்ம நட்சத்திரங்கள். கர்ம நட்சத்திரங்கள் எல்லோருக்கும் தோஷத்தையும் செய்யாது, எல்லோருக்கும் யோகத்தையும் செய்யாது. சரிங்களா? அப்போ வந்து கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து நல்லா உயர்ந்தவர்களும் உண்டு, தாழ்ந்தவர்களும் உண்டு. அப்போது இந்த கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த நட்சத்திராதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கஷ்டத்தை ரொம்ப பெரிய லெவலில் அந்த ஜாதகர் அனுபவிக்கும். புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? அப்போ இப்படி தான் எடுக்கணும். அந்த எடுக்கிற விதத்தை தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? அதில் உங்கள் ஜாதகத்தை வச்சு கேட்காதீங்க, இந்த ஜாதகத்தில் கேளுங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை போட்டு எடுத்து போகிறக்குள்ள டைம் ஆயிரும். உங்கள் இதில் நான் சொன்னதில் ஏதாச்சும் புரிதல் இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க, கர்ம நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு யாரு, லக்கணத்துக்கு சுபரா அசுபரா, இங்கே வந்து 2 விதமான ஆய்வுகள் இருக்கு. ஒருத்தருக்கு நல்லவர், ஒருத்தருக்கு கெட்டவர். உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி கெட்டவர், அப்போ கெட்டவர் கெட்டு விட வேண்டும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இவர் நல்லவர், இவர் கெடக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். சரிங்களா? எல்லாருக்குமே கர்ம நட்சத்திராதிபதி கெட்டு போயணும் கிடையாது, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணுங்க, ஆய்வு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுங்க, கிரக வலு தெரிஞ்சுக்கணும்.
அப்போ நீங்கள் 19 பாவின்னு முடிவு பண்ணிடலாம். வெளிநாட்டு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இந்த சனி 8ல் மறையாமல் நல்லா 2, 3, 4 அந்த மாதிரி ஸ்தானத்தில் நல்லா இருந்தாருன்னா நல்லா இருப்பாங்க. நம்ம தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ ஒரு லக்னத்துக்கு பாவியே என்ன பண்ணுவாருங்க, ஒரு சில பேருக்கு சுபராக மாறி விடுவார். இவர் டாக்டராக இருக்காரு, சுபராக மாறிடுவார். ஏன்? 12ஆம் இடம் மருத்துவமனை. ஒரு வக்கீலாக இருக்கிறாரு, சுபராக மாறிடுவார். ஏன்? அவர் கோர்ட்டுக்கிறது 12ஆம் இடம். ஒரு போலீஸாக இருக்கிறாரு, அவர் சுபராக மாறுவார். ஏன்னா சிறைச்சாலைங்கிறது போலீஸ் இருக்கிற இடம். அவங்களுக்கெல்லாம் சுபராக இருப்பார், வெளிநாட்டுகளுக்கும் சுபராக இருப்பார். புரியுதுங்களா? அப்போது யாருக்கெல்லாம் சுபராக இந்த கிரகம் வேலை செய்யும், யாருக்கெல்லாம் அசுபராக வேலை செய்யுங்கிற என்ன பண்ணணுங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிரக பலத்தை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னையும் சொல்கிறேங்க. இப்போ இந்த நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தோஷம் வழங்குன்னு சொன்னாலும் கூட, ஒருவேளை அனுச 2ஆம் பாதத்தில் இந்த கிரகம் இருந்தால் யாருக்கும் தோஷத்தை வழங்காது, யோகத்தையே வழங்கிடும். ஏன்னா அனுச 2ஆம் பாதங்கிறது புஷ்கர நவாம்ச பாதம். புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, கிரகம் எங்கே வேணாலும் போய் எந்த கிரகம் எப்படி மறைஞ்சாலும் நன்மையே செய்யும். ஆனால் யாருக்கு நன்மை செய்யாதுன்னா, காசி ஜாதகம், முடக்கு தோஷ அமைப்பு, திதிசூனி அமைப்பு, அவயோகி அமைப்பு எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். முடக்கு தோஷம் அந்த யோகத்தை செய்யாமல் பண்ணிடும். அவயோகி தோஷம், திதிசூனிய தோஷம் அந்த யோகத்தை முழுசாக அடைவில்லாமல் இருக்கும், ஓரளவுக்கு கொடுக்கும். அப்போது இந்த நிலையில் நம்ம கருத்தில் கொண்டுக்கணும். ஓகேங்களா? ஓகேவா? நிறைய பெற்றுக்கலாங்களா? சரிங்க. அப்படி இல்லைங்க, வசதி இருந்தால் ஒரு ஆளுக்கு 150 ரூபா கொடுங்க. வசதி நிறைய இருந்தால் 4 பேருக்கு 150 கொடுத்துருங்க. அந்த 6ங்கிறது போய் சேரணும். நீங்கள் 150, 150 6 பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த 6ங்கிற வரிசை வரணும். சரிங்களா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே ஐயா, முடிச்சுக்கலாங்களா? நன்றி.